அனைவருக்கும் வணக்கம். ஆ நமது ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கம் நடத்தக்கூடிய தொடர் ஆய்வரங்கம். இன்று 62வது ஆய்வரங்கம். இந்த ஆய்வரங்கம் வந்து மிகவும் சிறப்பா இயங்குது. அதுக்கு காரணம் சரஸ்வதி அம்மா தான். அதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து சங்கரி அவங்க பாடுவாங்க. கடவுள் வாழ்த்து. விநாயகர் துதி. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் நன்றி. சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன் இல்ல? செல்வன் சார், எல்லாருடைய ஆடியோ வந்து மியூட்ல போட்டுருங்க செல்வன் சார். சரி, நான் அந்த போடுறேன். ஆடியோ சரி. மியூட் பண்ணாம இருந்தா 2 பேர் யாராவது ஒருத்தர் மியூட் பண்ணாம இருந்தா அது அந்த மாதிரி கேட்கும். சரி, சரி. மனோகரன் ஐயா மியூட் போடல. வேற மியூட்ல போட்டுருங்க மனோகர். சரி. ஓகே, ஓகே. சரி, இப்ப சரி. சரி. ஓகே. இன்று 62வது ஆய்வரங்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஒவ்வொரு நாளும் சிறப்பா இருக்கு. அது அந்த அந்த பெருமை எல்லாம் சரஸ்வதி அம்மாவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா, அ இப்போ ஒவ்வொரு நாளும் சிறந்த பேச்சாளர்களெல்லாம் கொண்டு வந்து இந்த தளத்துல கொண்டு சேர்க்கிறது அவங்களுடைய வேலையா இருக்கு. உண்மையிலேயே அந்த வேலைய என்னால செய்யவே முடியாது. ஏன்னா, நாங்க ஒவ்வொரு தொழில்ல இருக்கனால ரொம்ப ஆசைப்பட்டா கூட செய்ய முடியாது. ஆனா, அத வந்து ரொம்ப அருமையா சரஸ்வதி அம்மா செய்துட்டே வர்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு. இடையிடையே அவங்களும் பேசுறாங்க, நானும் பேசுறேன், எல்லாரும் பேசுறோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதே, இந்த இதுல எங்களுக்கு கிடைச்ச பெரிய நல்ல விஷயம் அது. சரி, இன்று வந்து ஆ திருக்குறள்ல கம்பனின் குறிப்பறிதல் என்கக்கூடிய அதிகாரத்துல அம்மா சிறப்புரை ஆற்ற இருக்கிறாங்க. நம்ம தளத்துல வந்து தொடர்ந்து தலைமுறை ஆற்றக்கூடிய கோவிந்தம்மாள் சோதி நடராஜன் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால, தொண்டை சரியில்ல போல இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அதனால அவங்க 2 நாளைக்கு அவங்க வர முடியாது. அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஐயா அ அ ஜின்னா சிரிபுதீன் ஐயா வந்திருக்காங்க. அதுவும் இலங்கையிலருந்து வந்திருக்காங்க. தினமும் ரொம்ப ஆர்வமா இப்ப நம்மளோட ஐக்கியமாகி தினம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நம்மள பத்திலாம் நெறைய தெரிஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் எந்தெந்த ஊரு, என்ன எல்லாம் ரொம்ப அ ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா அவர்களை அ தலை ஐயாவ பத்தி நெறைய விஷயங்கள சரஸ்வதி அம்மா தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. எனக்கு கேட்ட வரைக்கும் ஐயா வந்து நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சிறந்த கவிஞர். அ இத பற்றி அம்மா பேசும்போது ஐயாவ பத்தி சொல்லுவாங்க. அ ஐயா அவர்களை தலைமுறை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாங்க ஐயா. எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லாசி நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இன்றைய நிகழ்வுக்கு திடீரென தலைமை தாங்கும்படி சொல்லி இருக்கிறீர்கள். கம்பனோடு சம்பந்தப்பட்ட தலைப்பாக இருப்பதனால் நான் இயலாது என்று சொல்லுவது பொருத்தப்பாடல்ல. ஏனென்றால் கம்பனால் தான் நான் கவிஞனானேன். இத்தனை ஆயிரம் செய்யுள்கள் எழுதியிருக்கிறேன் என்றால் கம்பனுடைய ஓசனையத்தை முதலில் வைத்துக் கொண்டுதான் எழுதினேன். அதற்கு பின்னால் தான் இலக்கணமே படித்தேன். அவ்வாறான நிலையிலே கம்பனோடு சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே தலைமைதாங்க நீங்கள் கேட்டுக்கொண்ட போது மறுப்பது பொருத்தப்பாடல்ல. நான் கம்பனுக்கு நன்றி கெட்டவனாகிவிடக் கூடாதே என்பதனால் சரி என்று ஏற்றுக்கொண்டேன். என்னால் இயன்ற அளவு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே,
கம்பன் ஒரு பெரிய தமிழ் கடலை தந்திருக்கிறான் நமக்கு கம்பராமாயணம் என்று. அது வேறொரு வால்மீகியிலிருந்து பெறப்பட்டாலும் கூட கம்பராமாயணத்தை நமது மண்ணுக்கு பொருத்தமான வகையிலே பல விடயங்களையும் சேர்த்துக் கொண்டோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மிதிலை படலம் கம்பராமாயணத்தில் தான் இருக்கிறது, வால்மீகியிலே இல்லை. அது போன்ற சிறந்த பல தலைப்புகளையும் கம்பராமாயணத்தில் சேர்த்திருக்கிறார். அன்பானவர்களே, ஏன் நான் 1300 அதிகமான செய்யுள்களை கொண்டு கம்பராமாயணத்தின் 6 காண்டங்களையும் செய்திருக்கிறேன். 6 காண்டங்களிலையும் எவ்வாறு செய்தேன் என்றால், அதிகம் கம்பன் 10,500 கிட்டத்தட்ட 10,500 கவிதைகளை கொண்டு கம்பராமாயணத்தை உருவாக்கினான். அதே போன்ற அவனுடைய உரைநடையை வைத்துத்தான் நான் காவியம் செய்தேன். உரைநடையை கொண்டு காவியம் செய்தாலும் கூட எனக்கு தேவைப்பட்டது ராமனை பற்றியதுதான். ராமனை பற்றி மட்டும் எழுத வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஏனெனில் ராமனை பற்றிய நிறைய கவிதைகளை நாம் படிக்கும் போது ராமனை மறந்து ஒரு கம்பராமாயணத்தை பற்றி எழுத முடியாது அல்லவா? அவன் தானே கதாநாயகனாக இருக்கிறான். உள்ளவர்களும் சிறப்பாக இருந்தாலும் கூட ராமனை மையப்படுத்தியது இருந்ததனால் நான் இந்த காவியத்தை எழுத நினைத்தேன். அன்பானவர்களே, 1300 அதிகமான செய்யுள்கள் இருந்தாலும் கூட இந்த அத்தனையுமே கம்பராமாயணத்திலே ராமனை தவிர்ந்த ஏனைய உபகதைகள், அதாவது நிறைய கதைகள் இருக்கின்றது அல்லவா? அதன் சேர்த்து நிறைய கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு ராமனை மட்டும் மையப்படுத்தி என்னுடைய காவியத்தை செய்தேன். அதுவும் 6 காண்டங்களையும் செய்திருக்கிறேன் என்றாலும் கூட தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம், கம்பனை படித்துவிட்டு என்னை படிக்க வந்து அது போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். கம்பன் ஒரு பெரும் கடல். கம்பனை வெல்ல ஒரு கவிஞர் இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். அதனால் தான் பாரதி கம்பனை போல் கம்பனை போல் வள்ளுவன் போல் என்று பாடும் போது கம்பனை தான் முதன்மைப்படுத்தினார். கம்பனை போல் வள்ளுவை போல் இளங்கோவை போல் மேனிலங்கை யாரையுமே கண்டதில்லை என்று பாடியிருக்கிறான் என்றால் அங்கே கம்பனை முதன்மைப்படுத்துகிறான். வள்ளுவனுக்கும் உலக மறை செய்த வள்ளுவனை விட முதன்மைப்படுத்துகிறான் கம்பன். உண்மையாகவே சொல்வதாக இருந்தால் கம்பனுடைய கவிதைகளை படிக்கும் போது ஏற்பட்ட அருட்டுணர்வினால் நான் நிறைய ஆரம்பத்தில் கவிதை எழுத தொடங்கினேன். நான் இலக்கணம் படித்ததே கம்பனுக்கு பின்னான் தான். அவனுடைய ஓசினை வைத்துத்தான் நான் விருத்தங்கள் எல்லாம் நான் இதுவரையில 20,000 செய்யுள்கள் எழுதியிருப்பேன். அதில் பெரும்பாலான செய்யுள்கள் விருத்தங்கள் தான். வெண்பா, கட்டளைக்கல் துறை எல்லாம் இருந்தாலும் கூட நான் விருத்தங்களே அதிகமாக அறுசீர்விருத்தம், அழிசீர்விருத்தம், எண்சீர்விருத்தம் என்று இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விருத்தங்களை மாற்றி நான் எழுதியிருக்கிறேன். அன்பானவர்களே, இதை விட அதிகமா நான் இங்கே பேசிக் கொண்டிருந்தால் பேசுபவருக்கு நேரம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? இருந்தாலும் கூட இவ்வாறான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு நான் எப்போதுமே மகள் என்றுதான் சொல்லுவேன். அவரை முனைவர் என்று சொல்லுவதும் இல்லை, ஆசிரியர் என்று சொல்லுவதும் இல்லை. மகள் என்று சொல்வது எனக்கு ஒரு பெருமை. ஏனென்றால் இவ்வாறு ஆளுமை உள்ள ஒரு பிள்ளையை தந்தையாக நாம் இருக்கிறோமே என்பது எனக்கு ஒரு பெருமை. அதனால் இந்த நிகழ்விலும் என்னை மகள் சரஸ்வதி கேட்டுக்கொண்டதற்கு சில வார்த்தைகள் பேச எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி கூறப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தவர்கள் நான் மிக மிக நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் ஒரு பார்வையாளராக வந்து என்னை போய் பேசு என்று நீங்கள் சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள் அல்லவா? இவ்வாறான அறிஞர்கள் மத்தியிலே 2 வார்த்தை பேசுவது என்பது எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். அன்பானவர்களை நான் அதிகம் பேசிக் கொண்டிருக்க விரும்பவில்லை, என்னை மன்னியுங்கள். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அதாவது இந்த தளத்திற்கு 20,000 பாடல்கள் செய்யுள் எழுதிய ஒரு சிறந்த கவிஞர். அதுலயும் இன்னைக்கு கம்பராமாயணத்தை பற்றி பேசுறாங்க. அதுல இருந்து இவ்வளவு செய்யுள், இவ்வளவு பாடல்கள் எழுதிய ஒரு சிறந்த கவிஞர், சிறந்த ஆளுமை அவங்க. நீங்க எங்களுக்கு இன்னைக்கு தலைமையா வந்து பேசுவது எனக்கு உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ நீங்க சொல்லும்போது 20,000 செய்யுள் நீங்க எழுதின்னு கேட்கும்போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எங்களெல்லாம் அது கற்பனை பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட கற்பனை கெட்டாத ஒரு சிறந்த ஒரு புலமை நயம், அதாவது இவ்வளவு பெரிய ஆளுமை நீங்க. மிக்க நன்றி ஐயா. இன்னைக்கு தளத்துல நீங்க தலைமையேற்று பேசினது இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இது அடுத்ததாக இன்று சிறப்புரை. அம்மா அவங்க கம்பராமாயணத்தில் நிறைய பேசுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப புலமைன்னா கம்பராமாயணத்துல தான். எல்லா திருக்குறள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய ஆள் மனம் வந்து நிறைய
திருக்குறள்ல இந்த கம்பராமாயணத்துல தான் அவங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் அதையே தான் சொல்லுவாங்க. அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா, இன்னைக்கு வந்து குறிப்பறிதல்ங்கக்கூடிய தலைப்புல அம்மா பேச இருக்கிறாங்க. திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பறிதல்ங்கிற தலைப்பு வந்து திருக்குறள்ல 2 3 இடத்துல வரும். குறிப்பறிதல்ங்கிறது நேரடியா 2 இடத்துல வரும். இன்னும் குறிப்பு அறிவுறுத்தல்ங்கிறது இன்னொன்னு காமத்துப்பால்ல வரும். இப்படி இந்த தலைப்பு என்னமோ ஒரு சிறப்பான தலைப்பு இது. இதுல கம்பராமாயணத்துல இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அம்மாவுடைய பேச்சுல இருந்து அதெல்லாம் கேட்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அம்மா வாங்கம்மா. உங்களுடைய சிறப்புரை தாருங்கள். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. நம்முடைய ராஜபாளைய முத்தமிழ் சங்கத்தின் 62வது ஆய்வரங்கில் உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பினை அருளிய எல்லாம் அல்ல என்னுடைய கடவுள் ராமபிரானுக்கு என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி, சான்றோர் பெருமக்கள் பலரும் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் என் தந்தையாக போற்றக்கூடிய கவிக்கோ ஜின்னா ஷெருப்தீன் அவர்கள் வந்து என்னை சிறப்பித்தது மட்டுமல்லாமல் என்னை மகளாக ஏற்று அருமையானதொரு தலைமை உரையை மாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அப்பா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வணக்கம். மற்றும் இன்றைக்கு இந்த ஆய்வு உரைக்கு ஆய்வரங்கத்திற்கு நெறியாளுகை செய்யக்கூடிய இந்த சங்கத்தினுடைய முதன்மையான சிறந்த ஒரு நண்பராக திகழக்கூடிய தம்பி என்று சொல்லக்கூடிய குமரி செல்வன் ஐயா அவர்களுக்கும், அவருடைய இணை சங்கரி அம்மா அவர்களுக்கும், ரமேஷ் எத்திராஜன் ஐயா அவர்களுக்கும், இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும், மூர்த்தி ஐயா அவர்களையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய குமரி செல்வன் ஐயா சொன்னார்கள், கம்பராமாயணத்தை வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனா ஏதோ அதாவது கம்பரே சொல்லியிருப்பார் இல்லையா, ஏதோ கொஞ்சம் தான் படித்தறிந்ததை பார்க்கடல்ல ஒரு சிறு துளியை தான் சுவைத்தது போன்று, அதை காட்டிலும் ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். ஆசைப்பட்டு அது பேசணும் அப்படிங்கிற ஆசையில வந்து இணைந்து கம்பனில் குறிப்பறிதல் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டு இன்றைக்கு உரையாற்றலாம் என்ற ஒரு ஆசை. கம்பனையே பேச வேண்டும், கம்பனுடைய ராமாயணத்தை மேலும் 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 படித்து அதில் இருக்கக்கூடிய சுவையை, அதனுடைய சந்த நயத்தை நுகர வேண்டும், தான் நுகர்ந்ததை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஆசையினால் உங்கள் முன் இப்பொழுது அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த அளவிற்கு நான் உரையாற்றுவேனா என்பது தெரியவில்லை. முடிந்த வரையிலும் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். குறிப்பறிதல் வள்ளுவன் கூறிய 2 அதிகாரங்கள். பொருட்பாலில் அங்கவியலில் ஒரு அதிகாரமும், காமத்துப்பாலில் களவியலில் ஒரு அதிகாரமாகவும் திருவள்ளுவர் நமக்கு அருளி இருக்கின்றார். ஒன்று அரசனுக்காக சொல்லப்பட்ட குறிப்பறிதல், அரசருக்கு சொல்லப்பட்டாலும் கூட மக்கள் அனைவரும் பின்பற்றப்படக்கூடிய அற்புதமானதொரு அதிகாரமாக அதில் இடம்பெற்றிருக்கின்றது. காமத்துப்பாலில் இல்லறத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி அவர்களுடைய செயல்பாடுகளை உணர்த்தக்கூடிய விதத்தில் அங்கு அந்த குறிப்பறிதலை வைத்திருக்கின்றார் திருவள்ளுவர். அந்த குறிப்பறிதலுடைய திருவள்ளுவர் கூறிய அந்த குறிப்பறிதலை அடியொற்றி கம்பனில் எவ்விடங்களில் எல்லாம் குறிப்பறிதலை கம்பர் பாடியிருக்கின்றார் என்று பார்த்தால், அதாவது குறிப்பறிதல் என்று சொன்னாலே தகவல் தொடர்பில் மிக முக்கியமான மிகச்சிறந்த இன்றியமையாத ஒரு கூறாக திகழ்வது இந்த குறிப்பறிதல். அதனால் கம்பர் எப்படி தன்னுடைய காப்பியத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த குறிப்பறிதல் என்பதை பார்க்கின்ற பொழுது பல சான்றுகளை சொல்லலாம். காப்பிய மாந்தர்கள் பலரை கொண்டு சொல்லலாம். ஆனால் முதன்மையான குறிப்பறிதலில் வல்லுனனாக திகழக்கூடிய, வல்லவனாக திகழக்கூடிய நம்முடைய இந்த கதை காப்பிய மாந்தர்களிலேயே தலைமை பாத்திரமாக இருக்கக்கூடிய, தலைமை மாந்தராக இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய, ஏன்னா கம்பர் வந்து பரம்பொருள் என்றுதான் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல பரம்பொருளாகவே காட்டியிருப்பார் கம்பர் ராமனை. அப்படி அந்த ராமபிரானுடைய அந்த குறிப்பினால் உணரும் கொள்கை உடையவர் ராமன் என்பதை சொல்லியிருக்கக்கூடிய அந்த கூற்றுக்கள். அதனால் முதலில் காப்பிய மாந்தர்கள் தலைமை தன்மை வாய்ந்த ராமபிரானுடைய குறிப்பறிதலை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். சரி, குறிப்பறிதல் முதல்ல சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டு தொல்காப்பியத்திலிருந்தே தொடங்கப்படுகின்றது. தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கூற்று என்ன என்றால், களவியலில் வரக்கூடிய ஒரு தொடர் சொல்லும் ஆடுப கண்ணினாளே என்ற தொடர்.
நிறைய நூற்பாக்கள் இருந்தாலும் கூட 1-2 மட்டும் நான் இங்க கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். சொல்லும் ஆடுப கண்ணினாலே என்ற அந்த தொடர் இந்த குறிப்பறிதலுக்கு பொருத்தமான ஒன்று. அது மட்டுமல்ல, திருக்குறள்ல 2 அதிகாரங்கள் என்று பார்த்தோம். சங்க இலக்கியங்கள்ல 1-2 சான்றுகளை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த குறிப்பறிதல் என்று பார்க்கின்ற பொழுது வெறுமனே கண்கள் மட்டும்தானா அந்த குறிப்பறிதலுக்கு பயன்படுகின்றது என்று சொன்னால் கிடையாது. ஏனென்றால் அது வாய்மொழி, அதாவது வாய்மொழியாக எந்த ஒரு செய்தியையும் எடுத்துணர்த்தாமல் உடல் அசைவினாலோ அல்லது சைகைகளினாலோ, சைகை என்பதால் சமிக்ஞை என்று சொல்றோம், அந்த சைகைகளினாலோ பிறருடைய கருத்தை அறிவது என்பதுதான் இந்த குறிப்பறிதல் என்பது. அதாவது உண்மையான உணர்ச்சிகளை ரகசியமாக வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த மிகுந்த தாக்கத்தோடு நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு பெயர்தான் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த குறிப்பறிதல். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ற அந்த சொல் அல்லா தொடர்பு உடல் மொழியாக இருக்கலாம், பாடி லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய உடல் மொழியாக இருக்கலாம், அல்லது இந்த உடல் தோரணை, முக பாவனை, சைகை, கண் அசைவு, தொடுதல், இடம் விடுதல், குரல் ஒலி குறிப்பினால் கூட நம்ம இந்த சைகை வெளிப்படுத்தலாம். இப்படி பல்வேறு விதங்களில் சொல்லலாம். இது ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது body language is unspoken part of communication that we use to reveal our true feelings and to give our message more impact உண்டாக்கக்கூடிய விதத்தில் மிகுந்த தாக்கத்தோடு நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் அமைந்திருப்பது. அதைத்தான் இந்த தகவல் தொடர்பில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய சொல் அல்லாத தொடர்பினை உணர்த்தக்கூடிய அந்த குறிப்பறிதலை பற்றி தான் நாம் இங்கு பேச வந்திருக்கின்றேன். சொல்லாமை நோக்கி குறிப்பறியும் பண்பு என்று பழமொழி கூறுகின்றது. பழமொழி 400 வரக்கூடிய 255வது பாடலில் சொல்லாமை நோக்கி குறிப்பறியும் பண்பு, இது பல இடங்கள்ல நாம் பார்க்கலாம். கம்பராமாயணத்தில் பல இடங்களில் இந்த தொடருக்கு பொருத்தமான செய்திகளை நாம் அறியலாம். சரி, சங்க இலக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு சில சான்றுகள் சொல்லுகின்றேன் என்று கூறினேன் அல்லவா? அப்படி பார்க்கின்ற பொழுது இது வாழ்வியலில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு திறனாக இயங்கக்கூடியது என்பதனால் இதுல முக்கியமாக குறுந்தொகையில் நற்றிணை, நல்ல குறுந்தொகை என்று வரக்கூடிய முதல் 2 நூல்களில் இருந்து ஒவ்வொரு சான்றுகளை எடுத்து நிறுத்த விரும்புகின்றேன். அந்த நல்ல குறுந்தொகை என்று வரக்கூடிய அந்த பாடலில் குறியானாயினும் குறிப்பினும் பிரிதொன்று அறியார்க்கு உரைப்பலோ என்று வரக்கூடிய தொடர் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத தொடர். இந்த குறுந்தொகையில் அந்த கருத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். எப்படி என்றால், அதாவது தலைவன் தான் அதாவது தன் திருமணம் செய்து கொள்ளுகின்றேன் என்று வரைந்து மனத்தலில் மனம் செலுத்தாதவனாக இருக்கின்றான். தான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொன்னான், ஆனால் அவன் இன்னும் வரவில்லை. அந்த கருத்தில் மனம் செய்து கொள்கின்றேன் என்று கூறியவன் அதில் மனம் செலுத்தாதவனாக களவிலை பெறுகின்ற இன்ப நாட்டத்தினாகவே இருக்கின்ற காரணத்தினால் தலைவி கூறுகின்றாள், கவலை அடைகின்றாள். தலைவி தன்னுடைய உள்ளத்தில் கவலை எய்துகின்றாள். ஒரு நாள் அவன் சிறைப்புறத்தானாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய தோழிக்கு கூறுவது போன்று இந்த கூற்றை சொல்லுகின்றாள். எரிசுறா கவிந்த இலங்கு நீர் பரப்பின் நறுவி ஞாழலொடு புன்னை தாய் வெறி அயர் களத்தினில் தோன்றும் துறைவன் குறியானாயினும் குறிப்பினும் பிரிதொன்று அறியார்க்கு உரைப்பலோயானே என்று அந்த குறியானாயினும் குறிப்பினும் பிரிதொன்று அறியார்க்கு உரைப்பலோ, அவன் நினைக்கிறானோ நினைக்கலையோ, இருந்தாலும் கூட பிரிதொன்று அறியார்க்கு உரைப்பலோ என்று சொன்னால் என்னை மணந்து கொள்வதாக சொல்லி சென்றிருக்கின்றான் தலைவன். அவன் கருதுகின்றானோ கருதவில்லையோ, அந்த எண்ணம் கொண்டிருக்கின்றானோ இல்லையோ, அயலார்கள் நினைக்கக்கூடிய அந்த திருமணத்தை அவன் சிந்திக்கின்றானோ இல்லையோ தெரியவில்லை என்ற விதத்தில் வரக்கூடிய அந்த கூற்று குறியானாயினும் குறிப்பினும் பிரிதொன்று அறியார்க்கு உரைப்பலோ என்று வரக்கூடிய அந்த தொடர் குறிப்பறிதலுக்காக வந்த தொடர் என்று சொல்லலாம். அடுத்ததாக நற்றிணையில் வரக்கூடிய அற்புதமான ஒரு தொடர், அந்த ஒரே ஒரு தொடரை மட்டும் குறிப்பிடுகின்றேன். நின் குறிப்பு எவனோ தோழி, என் குறிப்பு என்னோடு நிலையாதாயினும் என்று வரக்கூடிய நற்றிணை தலைவி தன்னுடைய காதல் நிலையை தோழி குறைக்கின்ற பொழுது இந்த கூற்றை சொல்லுகின்றாள். அதனால் இந்த நற்றிணையிலும் சரி குறுந்தொகையிலும் கூட இந்த குறிப்பறிதலை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். சரி,
அடுத்து கம்பனுடைய காவியத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த குறிப்பறிதல் இடம்பெறுகின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். குறிப்பினை முகபாவனை வாயிலாக காட்டுவதை மற்ற இலக்கியங்கள் சொன்னாலும் கூட இது மிகச் சிறப்பானதொரு முறையில் கம்பன் தன்னுடைய காப்பியத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். எப்படி என்றால் இதுல சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு யாருடைய குறிப்பையும் தாங்கள் சொல்லாமலேயே உள்ளத்தில் எந்த ஒரு ஐயம் இல்லாமலேயே அகத்து உள்ளதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பண்புக்கு தெய்வ பண்பு என்று சொல்லுகின்றது குறள். அற்புதமானதொரு குறள். 702வது குறள், 71வது அதிகாரத்தில் 702வது குறட்பா. ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்று வரக்கூடிய தொடர். கம்பர் ராமபிரானை சொல்லுகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் ராமருக்கு குறிப்பிடக்கூடிய பெயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா, ஓவியத்தெழுத ஒண்ணா உருவத்தன் என்றும், மனுக்குல நாயகன் என்றும், காசில் கொற்றத்து ராமன் என்றும், மொய்மான் கழலோன் என்றும், வானவர் தனி முதல்வன் என்றும், வில்லியல் தோழன் என்றும், கொண்டல் வண்ணன் என்றும், குஞ்சிவர் தோழினான் என்றும், பைந்துழாய் தோழினன் என்றும், ஐயன் வரதன் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அழைத்தாலும் கூட குறிப்பினால் உணரும் கொள்கையான் என்ற தொடரை சுந்தரகாண்டத்தில் திருவடி தொழுத படலத்தில் பயன்படுத்தியிருப்பார் கம்பர். குறிப்பினால் உணரும் கொள்கையான் என்று ஓரிடத்தில் சுட்டி காட்டுவது நம் எண்ணத்தக்கது, சிந்திக்கத்தக்கதாக அமைந்திருக்கக்கூடியது. குறிப்பினை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், ஏதோ தெய்வீக சக்தி அவர்களுக்குள் இருக்கின்றதோ என்று நாம் அடிக்கடி சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வத்தோடு ஒப்ப வைத்து போற்றுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. அதைத்தான் இப்படி சொல்லுகின்றார். ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்று சொல்லுகின்றார். அந்த கூற்று ராமபிரானுக்கு பொருத்தமானது. தன் மனிதனாக அவதரித்தாலும் கூட, மனித பிறவி எடுத்தாலும் கூட தெய்வம் பரம்பொருள் என்ற அந்த கூற்றை விடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி கம்பனில் தெய்வநாயகனாக திகழக்கூடிய ராமனே பிறருடைய அகத்து எண்ணங்களை எல்லாம் உணரக்கூடிய ஏந்தலாக திகழ்கின்றான், இலங்குகின்றான் என்பதை தெய்வமே குறிப்பு அறிகின்றது என்று பார்க்கின்றோம். தெய்வமாகிய ராமபிரானே இந்த குறிப்பை அறிகின்றார். முதலாவது குறிப்பு என்ன? ராமபிரான் யாரிடத்தில் கல்வி கற்றுக்கொண்டார்? அனைத்து வேதங்களையும் வசிட்டரிடமிருந்து கற்றுக்கொண்டார், தன் குலகுருவாகிய வசிட்டரிடம் இருந்து. ஆனால் அந்த அவன் அடுத்ததாக வரக்கூடிய அத்தனை கல்வியையும் எல்லா 4 வகை வேதங்களையும் சரி, மற்ற எல்லா கலைகளையும் அதாவது தசரத குமாரர்கள் அத்தனை பேர் கற்றுக் கொடுத்தாலும் கூட ராமாவதார நோக்கத்தை முன்னிட்டு முதலாக முன்னெடுத்தவர் யார் என்று சொன்னால் விஸ்வாமித்திர முனிவர் தான். அவர்தான், விஸ்வாமித்திர முனிவர் தான், ஆணி ஒரு முனிவராம் விஸ்வாமித்திரர் தான் இந்த அவதார நோக்கத்தை முன்னெடுத்தார் என்று கம்பரை சுட்டி காட்டுகின்றார். அப்படி தான் நினைத்த காரணத்தினால் அவதார நோக்கத்தை எடுத்து சொன்னவராகிய விஸ்வாமித்திரர் முதலில் தசரதனிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். வேள்வி படலத்தில் படித்திருப்போம். தசரதனிடம் கேட்கின்றார் விஸ்வாமித்திர முனிவர், திடீரென்று தன்னுடைய அவைக்கு வந்திருக்கிறாரே, என்ன காரணமாக இருக்கலாம் என்று அவரை வரவேற்று உபசரித்தாலும் கூட கடைசியில் விஸ்வாமித்திரர் கேட்கின்றார், எங்களுடைய வேள்வியை காப்பதற்காக உன்னுடைய பிள்ளையை தர வேண்டும் என்று சொன்ன உடனேயே, என்னுடைய பிள்ளைகள் எந்த படையூற்றம் இல்லாதவன், சிறியன், அவனுக்கு என்ன தெரியும் போர் முறை பற்றி என்று வேண்டாம் என்று மறுக்கின்றார் தசரதன். ஆனால் அந்த இடத்தில் வசிஷ்டர் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். உன் மகற்கு அளவில் விஞ்சை எய்தும் காலம் உற்றது, காலம் எய்தியது என்று சொல்லுகின்றார். அளவில் விஞ்சை நின் மகனுக்கு அளவற்ற விஞ்சை விஞ்சைனா வித்தைகள், பல்வேறு விதமான வித்தைகளானது இவர் வாயிலாக கிடைக்க போகின்றது உன்னுடைய மகனுக்கு என்று சொல்லி அந்த வார்த்தைகளாலே வெளிப்படுத்துகின்றார், சொல்லால் வெளிப்படுத்துகின்றார் வசிட்டர். அதை புரிந்து கொண்டு தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கின்றார். எப்பொழுதுமே ராமன் மட்டும் தனித்து செல்வதில்லை, கூடவே லக்வனையும் செல்வான் அல்லவா, அதனால் லக்வனும் செல்லுகின்றான். போகின்ற போக்கில் விஸ்வாமித்திரரோடு இருவர் நடக்கின்றார்கள். சிறுவர்களாகிய ராம லக்வர் நடக்கின்றார்கள் விஸ்வாமித்திரரோடு வேள்வி காப்பதற்காக. அப்படி போகின்ற பொழுது 2 பேருமே அந்த கொடுஞ்சுர, அதாவது போகின்ற நிலம் எல்லா நிலங்களும் இருக்கும், 4 வகை நிலங்களும் இருக்கும் இல்லையா, நெய்தல் விடுங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், இந்த 3 நிலங்களும் இருக்கும். அதோடு அந்த செல்லுகின்ற பாதை
விஸ்வாமித்திரர் தன்னுடைய வேள்வி காப்பதற்கு அழைத்து சென்றாலும் அந்த வேள்வியை சரிவர செய்யாமல் ஒவ்வொரு முறையும் யார் எந்த முனிவர் வேள்வியை ஆற்ற முற்பட்டாலும் கூட அவற்றையெல்லாம் அழிக்கக்கூடிய செயலை செய்கின்றவர்கள் அரக்கர்கள். அதனால் அந்த இடமே ஒரு பாலை நிலத்தை போன்று கொடுஞ்சுரத்தை போன்று வெஞ்சுரமாக காட்சியளிக்கின்றது. அந்த வெஞ்சுரமான அந்த பாலை நிலத்தில் நடக்க இயலவில்லை குமாரர்களாகிய 2 பேரும் அரசகுமாரர்கள். அந்த 2 பேரையும் பார்க்கிறார் விஸ்வாமித்திரர். இந்த பிள்ளைகள் சின்னஞ்சிறு மெல்லிய அடிகளை உடையவர்கள், மெல்லிய பாதங்களை உடையவர்கள், இவர்களால் எப்படி நடக்க இயலும் என்று பார்க்கின்றார். அதுதான் கம்பர் அழகா பாடுகின்றார் பாருங்கள். நோக்கினன் அவர் முகம் நோக்க, நோக்கினன் அவர் முகம் நோக்க, நோக்குடை குமரரும் அடிக்குறுக, நான்முக நாக்கிய விஞ்சைகள் இரண்டும், நான்முக நாக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினன் அவை அவர் உள்ளத்து உள்ளினார். என்ன அழகான பாடல் பாருங்க. இந்த கருத்தை சொல்லுகின்றேன். நோக்கினன் அவர் முகம், யார் நோக்கினார்? விஸ்வாமித்திரர் பார்க்கின்றார். பார்த்த உடனேயே பார்த்தவுடன் நோக்குடை கோக்குமரரும் அவர்களும் அந்த விஸ்வாமித்திரரை பார்க்கின்றார்கள். விஸ்வாமித்திரர் அரசகுமாரர்களாகிய ராமலக்குவரை பார்க்க, ராமலக்குவரும் விஸ்வாமித்திரருடைய முனிவரை பார்க்கின்றார்கள். 2 பேரும் பார்த்து அவருடைய அடிகளை, விஸ்வாமித்திரருடைய பாதங்களை வணங்குகின்றார்கள். வணங்கினவுடன் நான்முகன் ஆக்கின விஞ்சைகள், நான்முகனால் தனக்கு தெரியப்பட்ட தான் அறிந்த 2 வித்தைகள், பலை அதிபலை என்று சொல்லக்கூடிய பலா அதிபலா என்று சம்ஸ்கிருத அந்த வான்மீகி சொல்லியிருப்பார். அந்த பலை அதிபலை என்ற 2 விஞ்சைகளையும் 2 மந்திரங்களையும் தன்னுடைய கண்கள் வாயிலாக கற்றுக் கொடுக்கின்றான். தன் கண்கள் வாயிலாக ஊக்கினான் என்று சொல்லுகின்றார். இந்த ஊக்கினன் என்ற வார்த்தையை கொண்டே நோக்குடை கோக்குமரரும் என்ற சொல்லானது நன்றாக ஆராய்ந்து அறிந்து குறிப்பறியக்கூடிய தன்மை, விஸ்வாமித்திரருடைய உள்ளத்தில் என்ன குறிப்பை வைத்திருக்கின்றார் என்ற அந்த குறிப்பை அறிந்து கொண்டவர்களாகிய கோக்குமரர் என்றால் அரசகுமாரர்கள், கோ என்றால் அரசன். அந்த அரசகுமாரர்களை 2 பேரும் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அவரை பார்க்கின்றார்கள். பார்த்த உடனேயே அந்த மந்திரங்கள் இவர்களுக்குள்ளாக செல்லுகின்றது. இதுல என்ன செய்தி அப்படின்னா, அந்த 2 மந்திரங்களுக்குரிய மிகச்சிறந்த ஆற்றல் சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த பலை அதிபலை என்று சொல்லக்கூடிய இந்த 2 மந்திரங்களையும் பொதுவா சொல்லுவாங்க தீட்சை பெறுதல் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய கண்களால் தீட்சை கொடுக்கின்றார். விஸ்வாமித்திரர் தன்னுடைய கண்களால் தீட்சை அளிக்கின்றார் ராமலக்வர் 2 பேருக்குமே. அந்த 2 மந்திரங்களையும் சிந்தித்தாலே போதுமானது. தாங்கள் நடக்கக்கூடிய அந்த வெஞ்சுரத்தினுடைய கொடுமை தெரியாது, சுடாது. எந்த ஒரு இன்னலும் இல்லாமல் செல்வதற்கு சிறந்த ஒரு மந்திரம் தான் இந்த 2 மந்திரங்களும். அதனால் அவர்கள் சிறந்த முறையில் அந்த பாலை நிலத்தை கடக்கின்றார்கள். பாலை நிலத்தை கடந்தது மட்டும் கிடையாது, அவர் பின்னாளில் அவதார நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக முன்னெடுப்பதற்காக வந்தவர் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படி என்றால் இந்த அவதார நோக்கத்திற்கு முக்கிய காரணம் ராவணனை பிற்காலத்தில் ராவணனை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் 2 பேரும் அவனுடன் சண்டையிடக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் செல்லக்கூடிய பாதை 14 ஆண்டுகள் கானகத்திற்கு செல்ல வேண்டும். கைகை வரம் கேட்பாள், 14 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது வெறும் பாதத்தோடு நடக்க நேரிடும். அவற்றையெல்லாம் கடப்பதற்கு நீண்ட நெடுந்தூரம் கானகத்தை கடப்பதற்கு இவர்களுக்கு ஆற்றல் வேண்டும். அதற்கு இந்த மந்திரங்கள் பயன்படும் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் அவர்கள் கற்றுக் கொடுத்த மந்திரங்கள். யோசித்து பாருங்கள். பின்னால் வரக்கூடிய நிகழ்வினை முன்னமே அறிந்து கொண்ட முனிவராகிய விஸ்வாமித்திரர் அந்த 2 மந்திரங்களையும் அந்த கண்களால் தீட்சை வாயிலாக, நயன தீட்சை வாயிலாக அவர்களுக்கு ஊக்கினார். அதைத்தான் பார்வை வழி மடைமாற்றம் செய்த அந்த செயல். அப்ப 2 வித்தைகளை பார்வை வழியாக மடைமாற்றம் செய்கின்றார். இது ஒரு விதமான குறிப்பறிதல் என்று பார்க்கின்றோம். 2வது குறிப்பறிதல் என்று பார்க்கின்ற பொழுது, 2வதாக விஸ்வாமித்திரர் குறிப்பு எந்த இடத்தில் இடம்பெற்ற, அவர் வேள்வி காத்து கடைசியில் அவர்கள் 2 பேரையும் அழைத்து செல்கின்றார். 2 அரசகுமார்கள் அழைத்து சென்று அகலிகையினுடைய சாபம் முடிய பெறுகின்றது. அடுத்து கடைசி ஜனக மாமன்னிடம் செல்கின்றார். ஏன்னா அந்த இடத்தில் திருமணம் நடைபெற வேண்டும், மன நிகழ்ச்சிக்கான செயல்பாடு நடைபெற வேண்டும், விஸ்வாமித்திரரால் நடந்தேறுகின்றது. அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கு சதானந்தர் என்று சொல்லக்கூடிய முனிவர், ஜனகருடைய அவையில் இருக்கக்கூடிய குலகுரு, அவருடைய குலகுரு சதானந்தர் வேறு யாரும் கிடையாது, அகலிகையினுடைய புதல்வர். அகலிகையின் மகனாகி அரும் புதல்வனாகி இந்த சதானந்த முனிவர் என்ன செய்யறாருன்னா, அங்கு நடக்கக்கூடிய வேள்வி இந்த வில்லைப்பட்டு சிவதனுசு இருக்கு இல்லையா,
அங்க இருக்கக்கூடிய ஜனக மாமன்னனுடைய அவையில் இருக்கக்கூடிய அந்த சிவதனுசுக்கான அந்த வேள்வி நடக்கக்கூடியது. அந்த இடத்தில் அந்த மிதிலையினுடைய பொன் மகளாக திகழக்கூடிய மைத்திலியாகிய ஜனகமா மன்னனுடைய மகளை மனம் புரிந்து கொடுக்க வேண்டும் இல்லையா? அதனால் அந்த மணவினைக்கு சிவதனுசனுடைய செம்மாந்த வரலாற்றை எடுத்து சொல்லுகின்றார் அரும் புதல்வனாகிய அகலிகையினுடைய அரும் புதல்வனாகிய அந்த சதானந்தர் சொல்லுகின்றார். அது எல்லாவற்றையும் மாதவத்தோன் விஸ்வாமித்திரன் சொல்ல மாதவன் ராமன் கேட்கின்றார். அவ்வளவும் கேட்டு அவர் தன்னுடைய கண்களால் மட்டும்தான் அசைத்து காட்டினார். அந்த தனுசை நீ எடு, என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி உடனடியாக அந்த தனுசை எடு. அந்த காட்சியை அற்புதமாக கம்பர் இப்படி பாடுகின்றார் பாருங்கள். நினைந்த முனி பகர்ந்த எல்லாம், நினைந்த முனி பகர்ந்த எல்லாம் நெறி உண்ணி அறிவனும் தன் புனைந்த சடைமுடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். வனைந்தனைய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோன் நினைந்தையெல்லாம் நினைந்து, அம்மாதவத்தோன் விஸ்வாமித்திரன் நினைந்தையெல்லாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். நினைந்த முனி பகர்ந்தையெல்லாம் நெறி உண்ணி அறிவன் என்பது இந்த இடத்துல விஸ்வாமித்திர முனிவனும் தன் புனைந்த சடைமுடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். போர் ஏற்றின் முகம் இந்த இடத்துல போர் ஏறு என்பது என்ற சொல், அந்த சொல்லாக்கம் யாரை குறிப்பிடுகின்றன? ராமபிரானை குறிக்கக்கூடிய சொல். அவருடைய முகத்தை பார்த்தான். வனைந்தனைய திருமேனி வள்ளலும், ஓவியத்தில் எழுதக்கூடிய வனைந்து அணைய திருமேனினா ஓவியத்தில் எழுதப்படக்கூடிய எழுதுவதற்கு ஒப்பான அற்புதமான திருமேனி உடையவனாகிய ராமபிரானும் அம்மாதவத்தோன் நினைந்த எல்லாம், மாதவத்தோன் ஆகிய விஸ்வாமித்திரர் என்ன நினைத்தாரோ அவற்றையெல்லாம் தான் நினைத்து என்ன செய்கின்றார்? அந்த வில்லை உடனடி நெடுஞ்சிலையை நோக்கினான், பார்க்கின்றார். பார்த்து எல்லோருக்குமே அந்த காட்சி தெரியும். அந்த நெடுஞ்சிலையை பார்த்தது மட்டுமல்லாமல் சென்று அந்த தனுசை எடுத்தான். எடுத்தது கண்டனர், இச்சது கேட்டார் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த சொற்றொடர் மிக அற்புதமானதொரு சொற்றொடர். கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்று மாறாநீர் வையக்கு அணி என்று வள்ளுவர் சொல்வார் இல்லையா? கூறாமை சொல்லாமலேயே பார்த்தவுடன் அந்த குறிப்பு அறிபவன் எவரோ, யார் குறிப்பு அறிகின்றார்களோ அவர்கள் எக்காலத்தும் மாறா நீர் வையக்கு அணி. மாறாநீர் வையக்கு அணி என்றால் இந்த வையகத்திற்கே அணியாக திகழக்கூடியவர்கள், குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர்கள், இந்த வையத்திற்கே அணியாக திகழக்கூடியவர்கள் என்று வரக்கூடிய அந்த குரட்பா இந்த இடத்தில் பொருத்தமானதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆக இந்த கூற்றில்லாத முகக்குறிப்பினால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த செய்தி இரண்டாவதாக குறிப்பு. மூன்றாவதாக திருவடி தொழுத படலத்தில் வரக்கூடிய ஒரு கூற்று. அதாவது தெய்வ கற்பினாளாகிய சீதையை சந்தித்து விட்டு வருகின்றான் அனுமன். யார் யாரையெல்லாம் எங்கெங்கெல்லாம் அனுப்பினாலும் கூட, தூதுவர்களாக அனுப்பினாலும் கடைசியாக இவருக்கென்று ராமனுக்கென்று சிறிய திருவடியாகிய அனுமன் சென்று சந்தித்த அவள் சீதையிடமிருந்து கொண்டு வந்த அந்த கணையாழியை, சூடாமணியை கொண்டு வந்து கொடுக்கணும். கணையாழி கொண்டு போய் இவர் கொடுக்க அங்கு சூடாமணியை வாங்கி வருகின்றார். அந்த சூடாமணியை கொண்டு வந்து ராமபிரான் கொடுப்பதற்கு முன்னால் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அது கம்பர் சொல்லுகின்ற பொழுது திருவடி தொழுத படலத்தில் அவர் பாடுகின்ற பாட்டு அப்படியே அந்த குறிப்பு பாத்தீங்கன்னா, எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன். ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் என்ன செய்தான் என்று சொன்னால், தையல் மொய்கழல் தொழுகிலன் உளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன். உளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கடைசியில் அந்த கூற்றை சொல்லுகின்றார். தையலை நோக்கிய தலையனாக இருக்கின்ற அவர் வையகம் தழி நெடிதிரைஞ்சி வாழ்த்தினான். அதாவது எய்தினன் அனுமனும் இலங்கைக்கு போய்விட்டு திரும்பி வருகின்றான். எய்தினான், வந்தவுடன் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன். ஏந்தலாகிய ராமபிரானுடைய திருவடிகளை தொழவில்லையாம். ராமபிரானுடைய திருவடிகளை தொழாமல் உளறி நீங்கிய தையலை நோக்கிய தலைன்னா எந்த இடத்தில் தாமரையிலிருந்து நீங்கியவளாகிய சீதை எவ்விடத்தில் இருந்தாலும் அந்த திசையை நோக்கி தொழுதானாம். இப்படி தொழுத பொழுதே புரிந்து கொள்ளுகின்றான் ராமன். இந்த இடத்தில் தான் இதற்கு அடுத்த பாடல சொல்லி காட்டுவார். அத வணங்கிய தலையன் சொல்லிட்டு வையகம் தள்ளி நெடுதிரைஞ்சி வாழ்த்தினான்னா எந்த திசையில் இருந்தாலோ சீதை அந்த திசையை பார்த்து வையகம் தழுவி அந்த நிலத்தை நன்றாக தழுவி நிலத்தில் படிந்து முழுவதுமாக எண்சான் கிடையாக வீழ்ந்து வணங்குகின்றான் அனுமன் என்று பாடுகின்றார் கம்பர். பாடியது மட்டும் இல்லை, இது பார்த்த உடனே ராமன் புரிந்து கொள்ளுகின்றான். திண்டிரல் அவன் செயல் தெரிய நோக்கினான்.
திண்டிரல் யாரு? ராமன். அவன் செயல், அனுமனுடைய செயலை தெரிய நோக்கினான், நன்றாக ஆராய்ந்து பார்க்கின்றான். திண்டிரல் அவன் செயல் தெரிய நோக்கினான். வண்டுரை ஓதியும் மலியள் மற்ற இவன் கண்டதும் உண்டு என கொண்டனன். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். தென்திரள் அவன் செயல் தெரிய நோக்கினான். வண்டுரை ஓதியும் மலியள், ஓதின கூந்தல், வண்டு உரை ஓதின வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர் அணியவில்லை. ஆனால் அவ்விடத்தில் புழுதி வடிந்த உடம்போடு இருக்கக்கூடியவளாகிய சீதையினுடைய கூந்தல் வண்டுகளும் மொய்த்திருக்கின்றன. அப்படிப்பட்டவளாகிய கூந்தலை உடையவளாகிய சீதை வலியள் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாமே அந்த வலியள் என்ற வார்த்தை கற்பும் நன்றாக இருக்கின்றது. எந்த ஒரு சேதம் அவளுக்கு விளைவில்லை. செவ்வன் அவளுடைய நலம் சிறப்பாகத்தான் இருக்கின்றது என்ற வகையில் புரிந்து கொள்ளுகின்றான் ராமன். வலியள் என்ற அந்த வார்த்தையை கொடுக்கின்ற அந்த பதமானது இந்த இடத்தில் பொருத்தமானது. கம்பர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் நாம் நன்றாக ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி இவரால் இப்படிப்பட்ட சிறந்த காவியத்தை எழுத முடிந்தது என்று நாம் வியந்து வியந்து புலகாங்கிதம் அடையக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கக்கூடியது ராமாயணம். அப்படி வலியள் மற்ற இவன் கண்டதும் உண்டு, இவன் நன்றாக பார்த்து வந்திருக்கின்றான், நல்ல வேளை இவன் பார்த்து வந்து விட்டான். அவள் கற்பும் நன்று எனா கொண்டனன், அதாங்க வலியள் அவள் கற்பும் நன்று எனா கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். அவன் வணங்கிய விதமும் சரி, அந்த சீதையினுடைய இயல்புகளை பற்றி சொல்லாமலேயே புரிந்து கொண்ட அந்த விதமும் சரி. கம்பன் ராமபிரானை குறிப்பதற்கு குறிப்பினால் உணரும் கொள்கையான். அதனால்தான் அவன் தெய்வ நிலையில் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை கம்பர் கூறியதும் சரி, அதே நேரத்தில் வள்ளுவன் கூறியதும் சரி, இரண்டு பேரும் கூறிய கூற்றுக்கள் மிக பொருத்தமாக அமைந்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அடுத்ததாக சரி போய் வந்து விட்டான். வந்த உடனேயே வணங்கி முடித்து விட்டு அந்த செய்தியை சொல்லுங்க. முதல்ல சொன்னது ராமபிரான் குறிப்பிட்டது கண்கள் வாயிலாக புரிந்து கொண்ட குறிப்பறிதல். இரண்டாவதாக கூற்றில்லாத முகக்குறிப்பு பார்த்தோம். மூன்றாவதாக செயலினால் குறிப்பினை அறிந்து கொள்ளுகின்றார். அனுமன் செய்த செயலால் அந்த குறிப்பை புரிந்து கொள்ளுகின்றான் ராமன். இப்படியெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த இதுல மற்றொரு கூற்று என்ன அப்படின்னா, அனுமனுடைய செயலையே அளவையாக கொண்டு நுட்பமாக ராமன் உணர்ந்து கொண்டான் என்பதை இந்த செய்யுள் வரிகளால் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆங்கு அவன் செய்கையே அளவையாம் என ஓங்கிய உணர்வினால் விளைந்தது உண்ணினான், ஓங்கிய உணர்வினால் விளைந்தது உண்ணினான் என்று மற்றொரு செய்யுளில் விரித்துரைக்கக்கூடிய அந்த கூற்றை நாம் பார்க்கின்றோம். இப்படி அது மட்டும் இல்லாம முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ, திருவள்ளுவர் கூறுகின்ற அந்த கூற்று முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ ஒப்பினும் காயினும் தான் முந்தூரும் என்று சொல்லானது என்ற வள்ளுவருடைய வாய்மொழியானது இலக்கியமாக ராமன் பேருரு கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கக்கூடியது. எப்படி என்றால் முகத்தின் முதுக்குறைந்தது, முகம்தான் மகத்தினுடைய அகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருப்பது. முதுக்குறைவு என்பது பேரறிவு என்ற பொருளும் சரி, கண்ணாடி என்ற பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உவந்தாலும் சரி, காய்ந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கோபமுற்றாலும் சரி, சினத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பது அந்த இரண்டு நேரத்திலும் எது காட்டும் என்று சொன்னால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வோம்லே, அந்த மாதிரி ஒரு கூற்று. அதை உணர்த்தக்கூடிய அதற்கு மிகச்சிறந்த ஒரு பேருரு கொள்ளக்கூடிய தருணமாக இருப்பது எந்த தருணம் என்று சொன்னால் இன்னொரு கூற்றை சொல்லலாம். எப்போன்னா குரங்கு சீயம் என்று சொல்வார். அனுமனை குரங்கு சீயம் என்ற வார்த்தை பின்பற்ற, குரங்கு சீயமாகிய அனுமனுடைய குறிப்பை உணரக்கூடிய அற்புதமான ஒரு இடம். எப்படி என்றால் சுக்ரீவன், நான் அந்த கடைசி யுத்த காண்டத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. சுக்ரீவன் தன்னுடைய அண்ணனுக்கு எத்தனையோ, சுக்ரீவன் இல்ல மன்னிக்கவும், அவரு வீடனன் என்ன செய்கின்றான்னா தன்னுடைய அண்ணனுக்கு எத்தனையோ, அண்ணனாகிய ராவணனுக்கு, அந்த அரக்கர்குல வேந்தனாகிய ராவணனுக்கு பல்வேறு விதமான அறிவுரைகளை சொல்லி அவனை திருத்த முற்படுகின்றான். ஆனாலும் அவன் தன்னுடைய காதுகளில் வாங்கிக் கொள்ளவில்லை. எத்தனையோ சொல்லுகின்றான். நீ அஞ்சி பிரகலாத் எப்படி இரண்ய வதை படலத்தை சொல்லி அத்தனை கதைகளையும் சொன்னபுடனும் கூட அந்த இரண்யனுடைய கதையை சொன்ன பின்னராவது அவன் திருந்துவானோ என்று சொல்லுகின்றான். நீ அஞ்சுகின்றாயோ, நீ அச்சப்படுகின்ற காரணத்தினால் ஒருவேளை உன்னை கொன்று விடுவான் என்று அஞ்சுகின்றாய் என்று சொல்லி என்னிடம் இருக்க வேண்டாம், என்னோடு நீ இருக்க வேண்டாம், நீ செல் என்று சொல்லி துரத்திவிட அந்த வீடனன் கடைசியில் யாரை அடைக்கலமாக அடைகின்றான் என்று சொன்னால் ராமபிரானிடம் வரலாம் என்று வருகின்றான்.
இப்படி வருகின்ற பொழுது அவனுடைய அமைச்சர்கள் 4 பேரும் சேருகின்றார். அனலன், அனிலன், அரண், சம்பாதி என்று சொல்லக்கூடிய 4 அமைச்சர்கள் அவனோடு வருகின்றார்கள். அப்படி வந்த பொழுது அவன் கேட்கின்றான், மேலே வானத்தில் இருந்து கொண்டு, ஏன்னா அவர் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சஞ்சரிக்கக்கூடிய இயல்பு பொருந்தியவர்கள் அரக்கர் குலத்தார். அப்படி மேல இருந்து கொண்டு கேட்கின்றான், நான் உங்களுடைய ராமபிரானை உன்னிடத்தில் வந்து உன்னோடு வந்து சேருகின்றேன் என்று கேட்கின்றான். அதற்கு எப்படி சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று தன்னுடைய அமைச்சர் குலத்தோடு வினவி கேட்டுக்கொள்ளுகின்றான் ராமன். அப்படி கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் சுக்ரீவன் முதற்கொண்டு பலரும் வந்து வேண்டாம் என்று சொல்லி மறுக்கின்றார்கள். ஆனால் கடைசியாக தேர்ந்தெடுத்தது ராமன் யாரை என்று சொன்னால், ஏன் என்று சொன்னால் தன்னுடைய சிந்தைக்கு ஒத்த பண்பினை உடையவனாக இருப்பவன் அனுமன் மட்டும்தான். ராமபிரான் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே செயலாற்றக்கூடிய, அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நுட்பமான அறிவுடையவனாக திகழக்கூடியவன் அனுமன் என்ற காரணத்தினால் அனுமனை அழைத்து கடைசியாக ஒரு வார்த்தை கேட்கின்றார் ராமபிரான். எப்படி கேட்கின்றார் பாருங்கள் அந்த பாடலை. ஒரு பொருள் யாவரும் ஒன்ற கூறினார், ஒரு பொருள் யாவரும் ஒன்ற கூறினார், செருபெருங் கேள்வியாய் கருத்து என் செப்பு என்று கேட்கின்றார். எல்லோரும் அவரவருக்குரிய விதத்தில் பல்வேறு விதமான மிகுதியான செய்திகளை சொல்லிவிட்டார்கள். அந்த இடத்துல அனுமனை பற்றி சொல்வதற்கு கம்பர் போடுகின்ற வார்த்தை பாருங்கள். செறி பெருங் கேள்வியாய் என்று சொல்லுகின்றார். நன்றா செறிந்த மிகச்சிறந்த கேள்வி ஞானம் மிக்கவனாகிய அனுமனே நீ சொல், எப்படி கருத்து என் செப்பு என, உன்னுடைய கருத்து என்ன என்று எனக்கு சொல்வாயாக என்றவுடனே, நெறி தரு மாருதி என்னும் நேரிலா அறிவனை நோக்கினான் அறிவின் மேலுளான். இந்த இடத்துல மற்றொரு தொடர். நேரிலா அறிவன் என்ற சொல்லை அனுமனுக்காக போடக்கூடிய வார்த்தை. யாரும் ஒப்பிட முடியாது. யாரும் அந்த அறிவனாகிய அனுமனுக்கு நேர் இல்லாதவர்கள், நேரானவர்கள் யாரும் இல்லை. நேர் இல்லாத அறிவனாகிய அனுமனை பார்க்கின்றான். அறிவின் மேல் உள்ள எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிரினங்களுடைய அறிவையும் சரியானபடி கொண்டு செலுத்தக்கூடியவனாகிய அறிவின் மேல் உள்ளானாகிய, நம்முடைய அறிவினால், நம்முடைய புத்தியினால் சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பேரறிவாளனாக இருக்க, சிற்றறிவுக்கு எட்டாதவன் என்ற பொருள் வரலாம். சிற்றறிவுக்கு எட்டாதவன் பேரறிவு வாய்ந்தவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடிய ராமபிரானை குறிப்பதற்கு அறிவின் மேலுளான் என்ற வார்த்தை இந்த இடத்தில் கம்பர் குறிப்பிடுகின்றார். அந்த அறிவின் மேலுளானாகிய ராமன் இந்த நேரிலா அறிவனை பார்த்து கேட்கின்றார். நெறி தரு மாருதி என்னும் நேரிலா அறிவனை நோக்கினான் அறிவின் மேலுளான் என்று அவனை பார்த்து கேட்கிற, உன்னுடைய கருத்து என்ன என்று சொன்ன உடனே அந்த கூற்றை கேட்டாரோ இல்லையோ உடனடியாக தான் வந்து சேர்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் அரக்கர் குலத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களை பற்றிய செய்திகள் அனைத்தும் நாம் அறிவதற்கு ஏதுவாகும். ஏனென்றால் அரக்கர்கள் நாட்டில் வந்து என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த நாட்டை பற்றிய, அந்த மக்களை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற இந்த இடத்துல வந்து ராமபிரான் எந்த ஒரு பெண்ணையும் ஏறிட்டு பார்த்ததில்லை. முதல்ல பார்த்தது சீதையை மாத்திரம்தான். அதனால்தான் ஏகபத்தினி விரதன் என்ற அந்த சொல்லுக்கு பொருத்தமானவன் ராமபிரான் என்பதற்காக இந்த செய்தி சொல்லுகின்றேன். பார்த்து விட்டு அவனுக்கு இரவு முழுக்க உறக்கம் வரவில்லை. இதுவரைக்கும் பார்க்கவில்லை. தான் எந்த பெண்ணை மணக்க வேண்டுமோ அந்த பெண்ணை பார்த்தோமா இல்லையா, அவள் திருமணமானவளா இல்லையா என்றெல்லாம் அவனுடைய மனம் போகின்ற, அந்த மனம் அல்லாடுகின்ற அல்லாடல் இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த வருத்தத்தை சொல்லி மாளாது அந்த அளவுக்கு வருந்துகின்றான். ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று சிந்தித்து பார்க்கின்றான். கடைசியில் மறுநாள் வந்து அந்த வில்லை முறித்த பின்னர் தான் அவர் தான் சந்தித்த அந்த பெண் தான் சீதை என்று தெரிந்து கொண்டு மகிழ்கின்றான். அந்த காட்சியை சொல்லக்கூடிய கம்பனுடைய பாடலையும் இந்த இடத்துல சொல்லாமல் இருக்க இயலாது. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று அந்த தொடரும் சரி, இந்த குரட்பாவும் சரி, கம்பன் பாடிய அந்த பாடலும் சரி, களவியலுக்கு பொருத்தமான ஒரு செய்தியை இந்த இடத்தில் சொல்லியிருக்கின்றார் கம்பர் என்று பார்க்கின்றோம். சரி, அது மட்டும் இல்லாம ஒரு கூற்றம் போலும் கொலை கண்ணினால் அன்றி மாற்றம் பேசுகிறாள் என்ற வார்த்தை எழுச்சி படலத்துல சொல்லியிருப்பார். கூற்றம் போல ஒரு கூற்றுவனை போன்று இருக்கக்கூடியது கண்கள். அந்த கண்கள் படுத்துகின்ற பாடு
சீதைக்கும் அந்த துயரம் ஏற்பட்டது, ராமனும் அந்த துயரத்தை அடைந்தான். கண்களும் கண்களும் கலந்தன. ஆனால் என்ன செய்வது என்று அறியாமல் 2 பேருமே அன்றைக்கு இரவு உறங்கவில்லை என்பதை உணர்த்தக்கூடிய விதத்துல அந்த செய்தியை சொல்லியிருப்பார். அப்போ கருத்துருமித்த காதலர்தம் குறிப்புணர்தல் என்பது இந்த இடத்தில் மட்டுமல்லாமல் ஆரண்ய காண்டத்திலும் நாம் பார்க்கின்றோம். சூர்பனகை படலத்தில் எந்த செய்தி சொல்லுகின்றார் என்றால், சூர்பனகை படலத்தில் ஒரு பாடல், ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான், மாதவள் தானும் ஆண்டு வந்து நீருண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள். இந்த இடத்துல ராமனும் சீதையும் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு சோலை பக்கத்துல. அந்த இடத்துல அந்த சோலைக்கு அருகே நீரோடை செல்லுகின்றது. அந்த நீரோடையின் அருகே அன்னம் நடந்து வருகின்றது. அன்னத்தை பார்த்தான் ராமன். அன்னத்தை பார்த்தும் சீதையை பார்க்க 2 பேருமே ஒன்று போல நடக்கின்றார்களே என்று அவனுக்கு ஒரு முறுவல் முகத்தில் அவனுடைய புன்முறுவல் போக்கின்றான். அதே போன்று சீதையும் என்ன செய்தாள் அப்படின்னு சொன்னா, அங்கு நீர் அறிந்து விட்டு செல்லக்கூடிய ஆண் யானை பார்க்கின்றாள். அந்த ஆண் யானை நடையை ஒத்ததாக ராமனுடைய நடை இருக்கின்றது என்று சொல்லி 2 பேருமே ஒரு விதமான ஒருமித்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை கம்பர் பாடுகின்ற அந்த பாடல் மிக அற்புதமானதாக அமைந்திருக்கின்றது. ஆக 2 பேருமே அந்த கானகத்திற்கு வந்தாலும் கூட களிப்புறு காதலில் கழிந்த அந்த கனிந்த பொழுதில் கோதாவரி ஆற்றினுடைய கரையில் அமர்ந்து கண்ட காட்சியினை அன்னத்தினை போன்று சீதையும் ஆண் யானை ஒத்த ராமனுடைய நடையும் இருந்தது என்று அந்த காட்சி ரொம்ப அற்புதமாக கம்பர் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல்கள் வாய்ச்சொற்களுக்கு வாய்ப்பில்லாத காதல் உணர்வின் களிப்பாக, காதலருடைய குறிப்பறிதலாக அவர்களுடைய செய்கை அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காட்சியும் சொல்லியிருக்கின்றார் கம்பர் என்று கம்ப ராமாயணத்தில் கம்பர் எடுத்தால் இருக்கக்கூடிய அந்த குறிப்பறிதல் என்ற அந்த செய்தியானது பல்வேறு இடங்களில் ராமபிரானால் எப்படி குறிப்பறியப்பட்டது என்பதை இதுகாரும் நாம் அறிந்தோம். இனி அடுத்ததாக ஒவ்வொரு தலைவர்களும், வேடுவர் தலைவனாகிய குகன் எப்படி சிந்தித்தான், அரக்கர்குல தலைவனாகிய ராவணனுடைய உள்ளத்தில் என்ன தோன்றியது, கற்பு கனலியாகிய சீதையினுடைய குறிப்பறிதல் எப்படி என்பதெல்லாம் அடுத்த முறை அடுத்த வாரம் 10-20 நாட்கள் கழித்து பேசலாம் என்று விழைகின்றேன். இதுகாரும் இந்த உரையை கேட்டு பொறுமையாக கேட்டு அறிந்ததற்கு என்னுடைய அன்பான நன்றி அறிதலை உரித்தாக்கி கொண்டு இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. அதாவது இந்த குறிப்பறிதல் மட்டும் 20 நாளைக்கு பேசிருக்குதுன்னா, அப்போ நீங்க இந்த கம்பராமாயணத்தை எவ்வளவு ஆழமா படிச்சிருப்பீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. அதாவது ஒரு படம் அதெல்லாம் படிச்சு கதை சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒருவேளை நான் படிச்சேன்னா இதெல்லாம் கதை சொல்லலாம். ஆனா அதுல இருந்து முழுமையா ஆழமா படிச்சுட்டு அந்த குறிப்பு அறிதல், அந்த விஸ்வாமித்திரர் அந்த ராமனுக்கு அவன் நடந்து வரும்போது அந்த கால் வலிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த கண்ணால அவங்களுக்கு அதை கத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த கண்ணாலேயே அந்த வில்லை எடுத்து வளைக்க சொன்னது. அப்புறம் அனுமர் அந்த சீதை இருந்த திசை நோக்கி அவர் விழுந்து வணங்கினதை பார்த்தே இவர் உணர்ந்துகிட்டு, ஓ சீதை இந்த பக்கம் தான் இருக்கான்னு உணர்ந்துகிட்டது. அப்புறம் அனுமர் ராமர் என்ன நினைக்கிறாருங்கிறத அனுமன் உணர்ந்து அவர்கிட்ட அந்த இவங்களெல்லாம் வீடெல்லாம் சேர்க்கலாமா வேண்டாமாங்கிறத உணர்ந்து, இப்படி என்ன சொல்றது, இது ரொம்ப ஆழமா படிச்சா மட்டும்தான் இந்த குறிப்பறிதல். இது என்ன சொல்றது, 10,000 பாடல், இந்த 10,000 பாடல்ல இந்த மாதிரி குறிப்பறிதல் எங்கெங்க இருக்குங்கிறத அப்படியே எடுத்து நீங்க ஒரு 20 பாகமா பேசணும்னு சொல்லும் போதே எனக்கு பெரிய மலைப்பா இருக்கு, பெரிய ஆச்சரியம். ஏன்னா கதையடி போகாம வெறும், அதாவது நீங்க ரொம்ப ஆழமா அந்த கவிதைகள்லாம் நல்ல அழகா ரொம்ப தெளிவா கம்பருடைய வரிகள் எல்லாம் நீங்க இது எப்படின்னா சாதாரணமான இவ்வளவு தெளிவா பேச முடியாது. நல்ல ஆழமா படிச்சு அதுல நெல்ல தேடி போனவங்களால மட்டும்தான் இது அந்த வார்த்தைகளை சொல்லும் போது தெளிவா அழகா உச்சரிச்சு அழகா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அதெல்லாம் சொல்லி இந்த குறிப்பறிதல் பகுதியை முதல் பகுதியை நீங்க ரொம்ப அருமையா நீங்க சொல்லிருக்கீங்க, ரொம்ப அருமை. அடுத்தது ஜின்னா சர்வீதீன் ஐயா அவர்களை பின்னோட்டம் தர அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். நான் ஒரு தமிழர், ஆனால் மதத்தால் ஒரு முஸ்லிம்.
நாங்கள் எப்போதுமே கடவுள் படைத்து காத்து அழிப்பவன் என்று முழுவதுமே ஒரே கடவுள் செய்வதாக நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது எங்களுடைய மார்க்கத்துக்கு மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண். அந்த அழகிலா விளையாட்டுடையாருக்கு என்ன பொருள் நீங்கள் கொள்வீர்கள் தெரியாது. நாங்கள் மனிதன் இறந்த பின்னால் அவனை கடவுள் மீண்டும் அவனை உயிர்ப்பித்து அவன் செய்த நன்மை தன்மைகளுக்காக சொர்க்கம் நிறங்கி கொடுப்பான் நம்புகிறோம். அந்த வகையிலே இந்த பாடல் எவ்வளவு பொருத்தமாக எங்களுக்கு இருக்கிறது. அவ்வளவு சிறப்பான ஒரு பாடலை கம்பன் தந்திருக்கிறான். எனக்கு கம்பனுடைய கவிதையிலே எல்லாமே பிடிக்கும். ஆனால் சில என் மனதில் விட்டு அசையாதது. நான் ராமனை பற்றி சொன்னேன் அல்லவா? ராமன் நம்முடைய அழகில் எனக்கு அழாதி பிரியம். அவனை கம்பன் சொல்லும் போது மிக மிக அழகாக சொல்லுவான். அவன் கம்பன் சொல்லும் போது இடையிலே அவன் அழகை வர்ணிக்க இயலாத பட்சத்திலே ஐயோ என்று சொல்லுவான் அல்லவா? வெய்யோ நொழி தன் மேனியில் விரி சோதியும் மறைய பொய்யோ எனும் இடையானொடும் இளையானொடும் போனான் மையோ மர கதமோ மறை கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பது அழியாத அழகுடையான். மையோ மர கதமோ மறை கடலோ மழை முகிலோ என்று சொன்னவன் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என்று வர்ணித்துக் கொண்டு சென்றவனுக்கு அதுக்கு அதிகமாக அவனால் சொல்ல முடியாத பட்சத்திலே ஐயோ என்று தலையில் தட்டிக் கொள்ளுகிறான் அல்ல, ஐயோ இவன் அழகென்பது அழியாத அழகுடையான். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். அதிலிருந்து எனக்கு ராமன் மீது எல்லையில்லாத அன்பு. இன்னும் ஒரு இடத்திலே ராமனுடைய முகப்பாவத்தை சொல்லுவான் இல்லையா? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆளனி போய் அந்த கையை சொன்னது கடைசியிலே போகிறேன் விடையன் மன்றேன் என்று போகிறான். அந்த நேரத்தில் அவனுடைய முகத்தை சொல்லும் போது அற்புதமான ஒரு உவமையை கம்பன் கையாளுவான். அன்றலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா, அன்றலர்ந்த செந்தாமரையை வென்றதாம். ராமன் கார்மேக வண்ணன் அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அப்போதுதான் அலர்ந்த செந்தாமரை போல இருந்தது என்று சொல்லுகிறான் என்றால் அதெல்லாம் அத்தனை அவ்வளவு சிறப்பான வர்ணனைகள் கம்பனுடைய வர்ணனைக்கு நிகராக இன்னொருவனால் செய்ய முடியுமா என்று நினைக்க தோன்றுகிறது. அவனுடைய வர்ணனைகள் பலவற்றை நான் கையாண்டிருக்கிறேன். மகள் பேசும்போது அன்னத்தையும் ராமன் சீதையுடைய நடையையும் ஒப்பிட்டு பார்த்து இது என்னுடைய மனதில் ஆழ்ந்த மனதில் பதிந்து கிடந்திருக்கிறது போல தெரிகிறது. என்னுடைய காவியம் எழுதும் போது ஒரு இடத்திலே நான் எழுதுகிறேன், தன்னை மிகைத்தொரு பெண் நடந்தால் என தாமரையோடு அன்னம் உரைத்தது. தாமரை மலர் தடாகத்துல இருக்கிற தாமரை மலர்ல அன்னம் அந்த பாட்டு வருகிறது. அன்னம் சொல்லுகிறது தாமரை கிட்ட, என்னை விட என் தன்னை மிகைத்தொரு பெண் நடந்தால் என தாமரையோடு அன்னம் உரைத்தது என்று எழுதுகிறேன். இப்படி நிறைய பாடல்கள் கம்பனுடைய பாடல்கள் மனத்தில் பதிந்திருந்த போது என்னுடைய காவியங்களுக்கெல்லாம் நான் திருடி இருக்கிறேனா அல்லது முன்னோர் சொன்னதை நான் மொழிந்திருக்கிறேனா தெரியவில்லை. ஆனால் முடிந்தவரை நான் யாருடைய இதையும் பின்பற்றுவது இல்லை. இருந்தாலும் கூட அந்த உணர்வு அரட்டுணர்வால் பல பாடல்களை நான் எழுதி இருக்கிறேன். கம்பனுக்கு என்றும் நான் கடமைப்பட்டவன். இந்த நிகழ்விலே மகள் மிக அழகாக ஆற்றலுக்காக தான் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கேற்ப மிக மிக சிறப்பாக இந்த உரையை நிகழ்த்தினார். மீண்டும் மீண்டும் நிகழ்த்தும் போது நான் கட்டாயம் வர வேண்டும் என்று ஆசை வருகிறது. எது பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தால் வருவேன். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி மகளே. நன்றி. செல்வனையா, பானுமதிமா, பாரதிமா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. கம்பராமாயண பாடல்கள், கம்பனுடைய தமிழ், அதிலே இயந்திருக்கிற ராமனுடைய பண்பு நலன், அதுவும் இரண்டும் சேர்ந்து உங்களுடைய இனிமையான குரலில் வழிந்த பொழுது மிகவும் எங்களுக்கு கேட்பதற்கு ரொம்ப அருமையாக இருந்தது அம்மாவும். உண்மையாக சொல்லுகிறேன், நல்ல ஒரு உங்களுடைய குரல் நயம், குரல் இனிமை, அதை நீங்கள் சொன்ன பாங்கு, அது தேர்ந்தெடுத்த பாடல்களினுடைய இனிமையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பொறுக்கி எடுத்துட்டீங்க. அந்த உங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற பாடல்கள், அந்த சந்தர்ப்பங்கள், அதெல்லாம் அந்த கம்பனின் தமிழும் இனிமையும் சேர்ந்து ராமனுடைய பெருமையாக எங்கள் காதுகளில் பாய்ந்த போது எனக்கு ரொம்ப ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய பொழுது மிகவும் இனிமையாக கழிந்தது. மிகவும்
அதான் அந்த கமலுடைய தமிழுக்கு நிகர் எதுவுமே இல்லை. எப்ப கேட்டாலும், யார் வாயால் கேட்டாலும் அது ரொம்ப இனிமையா தான் இருக்கும். மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அது உங்களுடைய குரல்ல கேட்கும்போது ரொம்பவும் நன்றாக இருந்ததம்மா. பாராட்டுகள். எனக்கு தெரிந்த நன்றி அளவில் நன்றி பாராட்டுகள். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி. உண்மைதான். அருமை, அருமை. அடுத்து எத்திராஜ் ஐயா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்கள் தாங்க. எனக்கு அருமை அருமை, மிக்க நன்றி. அதாவது கம்பனால் காவியம் பாடிய மைவண்ணன் ராமகாவியம் தீட்டிய காப்பியக்கோ சொல்மொழி காகுதன் மீது காதல் கொண்டு காலம் போற்றும் காப்பியம் தந்தார். ஓசை பெற்ற உயர் பார்க்கடல் நாயகனின் பூசையாய் காவியம் படைத்தார் கவிஞர். விருப்ப கவி படைத்த விருப்ப கவி அவர்களுக்கு முதற்கண் நன்றி பாராட்டுகின்றேன். அருமையானது வழங்கிய நன்றி பாராட்டுகின்றேன். குறிப்பறிதலை பற்றி அம்மா அவர்கள் அருமையா சொன்னார்கள். எனக்கு ஔவையார் சொன்ன குறிப்பறிதல் சொல்றாங்க. அவையாகி கொம்பாகி காட்டகத்தில் இருக்கும் அவையல்ல நல்ல மரங்கள், அவை நடுவே நீட்டோலை வாசியாக இருந்தான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இன்னொரு சிறப்புனா திருக்குறளே ஒரு குறிப்பறிதல் தான். 1330 குறள் எழுதினார்ல, ஏன் ஒரு குறளு கூட ஒரு உரை எழுதல? குறிப்பா நீ எதை வேணா போட்டுக்கோனாரு. நாயினும் கடையே நேற்று நானே அறமும் ஈனும் இன்பமும் ஈனும் என்ற குரலை எப்படி பேசுறேன் பாருங்க. அது மாதிரி ஒரு முறை நம்ம இவங்க சொன்னாங்க இல்லையா, இவர் கேட்டாராம், குறள் அடியார் வந்து ஏப்பா திருக்குறள்ல வந்து குடும்ப கட்டுப்பாடு பத்தி சொல்லியிருக்காரு. குழலி நிதி யாடி நிதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆசைக்கு ஒரு பையன் அப்பயே திருக்குறள் சொல்லிட்டாருன்னு அவர் எப்படி வேணா போட்டுக்கணும் குறிப்பறிதல் என்ற வெற்றி பண்ணாரு. எனக்கு திருக்குறளை குறிப்பறிதல் மிக பெருசுனா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நம்ம ஐயா சொன்னார்ல இப்போ திருக்குறளை பத்தி, அதுதான் அந்த அதேதான் சொல்றாரு. அதாவது ஒருத்தர் கெட்டது பண்ணிக்கலாம் நல்லா இருக்கான், நல்லவன் பண்ண நல்லா இருக்கான், நான் நினைக்கப்படும் வார்த்தை எது வேணா போட்டுக்கலாம். அடுத்த பிறவி இருக்கு, உனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும், கவலைப்படாத, நினைக்கப்படும் போடுறாரு. அதான் மிகச்சிறந்த குறிப்பறிதல் என்று நான் திருக்குறளை சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது குகன் வந்து ராமரை பார்க்க வரான். நிறைய முனிவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் முனிவரை குகனை பத்தி எப்படி போடுறான்? சொரன்னு புலால் நாற்றம் உடையவன், எண்ணெயும் முழுக்காட்டி இருளுக்கு சமமானம் போல ஒரு போடுறாரு. அவன் வந்து ராமபிரானை பார்க்க போறான். ராமர் முன்ன பின்ன குகனை பார்த்தது இல்ல. இங்க முனிவர்கள் காத்திருக்காங்க. அந்த இடத்துல போய் குகனை சொல்லணும். அழகா ஒரு வார்த்தை போடுவார் கம்பர். என்ன தெரியுமா? தாயினும் நல்லான் அப்படின்னு. யாரு? இலக்குவனை போய் சொல்லுவான், உன்னை பார்க்க ஒருத்த வந்துருக்கான். எப்படி? யார் பாரு? தாயினும் நல்லான். உடனே வர சொல்லு. அதான் வார்த்தை. நம்ம கூட ஒரு அதிகாரி போய் பாக்குறோம், யாருப்பா வந்துருக்குது? அவரு வந்து சார் ஒரு வார்த்தையில அதாவது குறிப்பறிதல் போடுவார் கம்பர். தாயினும் நல்லான்னு சொன்னா அவன் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவார் நம்ம ராமர். அது ஒரு குறிப்பறிதல் சொல்றான். தயரதன் வந்து தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணவுடனே ராமரை கூப்பிட்டு உபதேசம் பண்ணிட்டு ராமர் சொல்வாரு, ராமர் வந்து காதல் உற்றிலன், எதுவுமே பண்ணல, சந்தோஷமும் படல தீர்க்க மாட்டலன்ட்டு அவனை கட்டி பிடிச்சு போறான். என்னடா கேட்டா, தன் தோல் கொண்டு அவன் தோல் அளந்தானா. ஏன்னா நான் 60,000 ஆண்டு ஆண்டல்ல, அதே மாதிரி தன்னுடைய மகன் சிறந்தவனா அப்படின்னு குறிப்பறிந்து பார்த்தானா யார்? தயரதன். தன் தோல் கொண்டு தன் தோல் அளந்தான. அது அழகான வரிகள் அதை போட்டிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஆடிசூழ் உலகம் எல்லாம் வரதே ஆழ நீ போய் தாயிலும் சடைகள் தாங்கி தாங்கரும் தெய்வம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என ஏந்தினன் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லல, இது அரச கட்டளை அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பா சொல்லுவாங்க. அதுக்கு ராமர் பதில் பாருங்க, மன்னவர் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் இன்றே மின்னொளிர் கானம். அங்க பாருங்க, அவ பூழி வெண்கானம், இங்க மின்னொளிர் கானம். என்ன குறிப்பா சொல்றாரு பாருங்க. நீ சொன்னது அவர் சொன்னது வெப்பமான காலம். ராமர் என்ன சொல்றாரு, எனக்கு அது வந்து ஒரு இது வேணதுதான் குறிப்பால், எனக்கு அதுல கஷ்டம் இல்லை, அது மின்னொளிர் கானம் புறப்படுகிறேன்னு சொல்லுவார். அது சிறப்பான விஷயம். அதே மாதிரி சுக்ரீவன் வந்து ஆட்சி கொடுக்குறாங்க. வாலி இறந்துட்ட பிறகு சுக்ரீவனுக்கு மறுநாள் ஆட்சின்னும் போது சூரியன் வந்து சீக்கிரமே வந்து அப்படி உதயம் ஆயிடுச்சான். என்னடான்னு கேட்டா, தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் தராங்க சொல்லி சூரியன் வந்து ஒன்னும் இல்ல, கவிஞர் ஒரு பார்வை சூரியன் உதயம் தான். கவிஞர்னா குறிப்பா என்ன சொல்லுவாரு, சூரியன் அன்னைக்கு பார்த்து சீக்கிரமே வந்து விடிஞ்சிடுச்சு, ஏன்னா தன் மகனுக்கு வந்து பட்டாபிஷேகம் தர போறாங்க. சுக்ரீவன் வந்து சூரியனுடைய புத்திரன் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல போட்டிருக்காரு, கம்பர் போட்டிருக்காரு. அது மாதிரி ஐயா ஒரே ஒரு விஷயம் சொல்லி போறேன். அதாவது எப்படி ராமர் சொல்றாரு, இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொல்லிட்டாருல, ராவணன் எப்படி போனான் அப்படின்னு குறிப்பால சொல்வார் பாருங்க. வாரணம் பொருந்திய மார்பும் வரையினை எடுத்த தோலும் தாரணி மௌலி பட்டும் சங்கரன் கொடுத்த வாளும் நாராயணமுகி நயன் பகண்ட நயன்ற வாளையும்
வீரத்தையும் கலைந்து வெறுங்கையோடு போனானா. என்ன மாதிரி வார்த்தை அவர் குறிப்பா சொல்றாரு, நான் பார்த்தது வந்து இவ்வளவு இருந்தும் தலை குனிஞ்சுன்னு போனான். அது எவ்வளவு குறிப்பா சொல்றாரு பாருங்க கம்பர். அது குறிப்பறிதலுக்கு மிக சிறந்த உதாரணம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம இதுல எடுத்து வச்சுக்கோ, நம்ம குறுந்தொகையில அதுல ஒரு தலைவனுக்கு பூ எடுத்துன்னு போவானா. செங்கவம் படற்கொண்ட அவுணர் தேய்த்த செங்கோலம்பின் செங்கோட்டி யானை சுடற்கொடி குருதியாய் குருதி பூவில் குலை காண்தற்று. அவ சொல்றா, எங்க இங்க எல்லாமே சிவப்பா இருக்குது, யானை சிவப்பா இருக்குது, எங்க ஊர்ல இருக்கிற சிவப்பு மலர் செங்காந்த மலர் எங்க தலையை கெட்டாந்து கொடுக்குறியா, திருப்பதிக்கே லட்டு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பறிந்து சொல்ற மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கு. அம்மா அவர்கள் சொன்ன பாடல்கள் நான் இது வரைக்கும் கேட்காத அறியாத பாடல்கள் மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பறிதல் என்று சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம ராமாயணத்துல அதாவது சூர்பனகை வந்து எந்த அளவுக்கு சீதையை பத்தி ராமன் கிட்ட சொன்னான்னா, கரணை மறந்தினன் மூக்கினை இறந்த உரணை மறந்தினன் கேட்ட நங்கையை மறந்திலாதான் அப்படின்னு போடுறாரு. அப்ப நான் எந்த அளவுக்கு குறிப்பால அவனை சொல்லியிருக்கா பாரு சீதையோட அழகு. ஏன்னா அந்த அளவுக்கு கேட்ட நங்கையை மறந்திலாதான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. அது போல குறிப்பறிதல் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானது ஒரு நிகழ்ச்சி. ஐயா அவர்கள் கட்டியம் கூறியது, அம்மா அவர்கள் கூறியது. நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வாரணம் பொருதமார்பும் வரையின எடுத்த தோளும் நாரத முனிவற்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌடிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை போட்டு வருங்கையோடு இலங்கை புக்கான். அது ஒன்று. மற்றொன்று தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான். அது அருமையான விஷயங்களை சொன்னீர்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. அதாவது இந்த தளத்தோட சிறப்பு என்னன்னா, ஒரு சிறப்புரைக்கு மேலும் சிறப்புரை கொடுக்கிற அளவுக்கு இங்க சிறந்த ஆளுமைகள்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னும் நிறைய செய்திகளை சேர்த்து நமது ஆய்வரங்கத்தை மெருகேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக எவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தலைமை உரையாற்றிய ஜின்னா ஐயா அவர்கள் கம்பன் என்னை எவ்வாறு பாதித்திருக்கிறான், பாதித்ததனுடைய விளைவு நான் ராமனை மட்டுமே எடுத்து வைத்து கொண்டு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கதைகளை விட்டு ராமனை மட்டுமே எடுத்து வைத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல்களுக்கு மேலாக பாடியிருக்கிறேன் என்று சொல்லி அவையடக்கத்தோடு அவர் நான் கம்பனை விஞ்சவில்லை, ஆனாலும் கூட நான் பாடியிருக்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள் என்று மிக அருமையாக ஒரு எடுப்பை முன்வைத்து அதற்கு அடுத்தபடியாக இன்றைய சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்தி குறிப்பறிதல் ஒன்று புறத்திலும் இருக்கிறது, அகத்திலும் இருக்கிறது. இரண்டாக பிரித்து வைத்து புறத்திலே இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கொண்டு வந்தார். அது புறநானூர்லையும் இருக்குது. ஏன்னு சொன்னாக்க சோழனை பற்றி ஊன் புதி பசுங்குடையார் ஒரு பாடலை பாடியிருப்பார். வழிபடு ஊரை வல்லரிதியே, யாரு தன்னை வணங்க வர்றானோ எதற்காக வந்திருக்கிறான் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வல்லுனன் சோழன் அப்படின்னு அவர் பசுங்குடையார் பாடுவார். புறத்திலும் உண்டு. ஏனென்றால் ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் யார் யார் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்த மாத்திரத்திலேயே இதுதான் இவனுடைய இருப்பு, இவனுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு அரசனுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால்தான் ஆட்சி செம்மையாக நடக்கும். அதை அப்படி வச்சுக்கிட்டு ராமாயணத்தை அப்படியே ஒட்டி பார்க்கிறார் இன்றைய பேச்சாளர். எப்படி விஸ்வாமித்திர முனிவர் கண்களாலேயே ஒரு செய்தியை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கடத்துகிறார். கிட்டத்தட்ட அதுதான் குறிப்பறிதல். ஆசிரியருடைய மனக்கருத்தை கண்வழியாக அறிந்து கொண்டு ஒன்றை கற்று தெளிவது என்பதும் அதிலே ஆழங்கால்பட நின்று சாதிப்பது என்பதும் கற்பூர புத்தியுடைய மாணாக்கர்களுக்கு சாத்தியம். அதை அன்றைக்கு கம்பன் காட்டியிருக்கிறான். அதை அப்படி கொண்டு வந்து காட்டிட்டு அங்கங்க சில செய்திகளை கொண்டு வந்து அகத்தை பொறுத்த மட்டிலே தொல்காப்பியம் நமக்கு ஒரு தெளிவான முறையை கொடுக்கிறது. அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க, சொல்லி ஆடிவ கண்ணினானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா தொல்காப்பியர் களவியல்ல
ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம், அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தோடு பொருந்தி போகிறதா என்று ஒரு ஆண் தன்னுடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஆசையை கண்களிலே ஏற்றி அங்கே கொடுப்பதுதான். ரொம்ப தெளிவா அந்த விதி இருக்கும். நாட்டம் இரண்டும் அறிவு உடம்பெடுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும். அவ்வளவுதான். நாட்டம்னா பார்வை. இந்த என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அதே ஆசை அந்த மனதிற்குள்ளும் இருக்கிறதா என பேச வழி இல்லை. கண்ணாலதான் பேசியாகணும். அத தொல்காப்பியர் ரொம்ப அழகா காட்டுவார். அதுக்கு அடுத்து ஒரு விதியை போட்டிருப்பாரு. குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் ஆங்கவை நிகழும் என்பனார் புலவர் அப்படிம்பாரு. இந்த குறிப்ப அந்த மனசு சரியா கண்ணால வாங்கிக்கிடுச்சுனாக்க அதுக்கடுத்து சில அவத்தைகள் தோன்றும். வேட்கை, உறுதல், உறுதல், மெலிதல், ஆக்கம், செப்பல், நானுவரை இறத்தல், நோக்குவையெல்லாம் அவைய உரல், மறத்தல், மயக்கம், சாக்காடு அப்படின்ட்டு அந்த விதி வரும். இத அப்படியே வச்சுக்கிட்டு குறுந்தொகை பாடலை ஏன்னா ஐயாவும் தலைமை உரையாற்றியவும் சொல்லியிருக்காங்க. கவிஞர் எத்திராஜன் ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க. குறுந்தொகையில சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்க இவள் உயிர்தவச் சிறிது காமமோ பெரிதே. தலைவன் புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னாக்க இவள் உயிர் என்பது மிகச் சிறியது. ஆனால் இவளை பற்றி இருக்கக்கூடிய அந்த காம நோய் என்பது பலாப்பழத்தை போல அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. தாங்குமா அப்படின்ற ஒரு அப்படி குறிப்பினால சீக்கிரமாக வந்து இவளை மனமுடித்துக்கொள் அப்படின்னு ஒரு செய்தியை குறுந்தொகையில நம்ம பார்க்கிறோம். பல பாடல்கள் இருக்கு. ஏன்னா இந்த குறிப்பு என்பது இருந்தால்தான் பாடல் சுவைக்கும் அப்படின்ற உண்மை. இதை வச்சுக்கிட்டு அங்க ராமனையும் சீதையையும் சுற்பனகை அப்படியே கடத்துறாரு. அனுமன் எப்படி கண்டுபிடிச்சான்? அதாவது வந்து எனக்கு கம்பன்ல எல்லா பாடல்களுமே பிடிக்கும். ஆனா இந்த பாட்டு எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும். அதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே தெரியும். கண்ணோடு கண் இணை கவ்வி. அவ்வளவுதான். அப்போ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை அப்படியே கண் வழியா அப்படி போய் இந்த பார்வை அந்த பார்வைய அப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஒன்றை ஒன்று, இந்த விழி அந்த விழிய, இந்த மனம் அந்த மனத்தை விழுங்க. அப்படி ரொம்ப அழகான ஒரு பாடல். அதனாலதான் கம்பன் அவனுடைய காவியத்துக்கு அந்த சிறப்புக்கு வேறு யாருமே கிடையாது. ஐயா சொல்லும்போது கூட சொன்னாங்க, அதாவது வந்து வள்ளுவனை போல, இளங்கோவை போல, கம்பனை போல பூமி தினங்க யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வரும் புகழ் அப்படின்னு சொல்லுவான் பாரதி. ஆனா பாபிஸ் ஐயர் அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கவி சிரேஷ்டர்களாக இருந்தாலும் கூட கம்பனுடைய கவி சன்னிதானத்திற்கு முன்னால் அத்தனை பேரும் தலைவணங்கி நிற்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா இவருடைய கவித்துவம் என்பது அளப்பரிய ஒன்று, வார்த்தைகளால் சொல்ல. ஆனா கம்பன் ரொம்ப அடக்கமா சொல்லுவான். ஒரு பார்க்கடலை ஒரு பூனை நான் முழுக்க நக்கி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பரந்தாமனுடைய புகழை பாட நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன புள்ள தரையில கீறிச்சுனாக்க தச்சர்கள் ஏதாவது கோவிப்பாங்களா, அதே மாதிரி நானும் வந்து சிறுபுலத்தனமா இதை பாடுறேன், ஏத்துக்கிடுங்க அப்படின்ற மாதிரி அவையடக்கத்தோட சொல்லுவாங்க. அது ஒரு சிறப்பு. ஆக இன்றைக்கு எல்லாமே அழகுதான். செல்வனையா பேசியதும் சரி, பானுமதி அம்மா பேசியதும் சரி, தலைமை உரையாற்றி அதற்கு பின்னால் பின்னூட்டம் வழங்கிய ஜின்னா ஐயா அவர்களுடைய உரையும் சரி, கவிஞர் எத்திராஜன் ஐயா அவர்களுடைய உரையும் சரி, எல்லாமே ஆக சிறப்பாக இருக்கிறது. ஓவியத்து எழுத உண்ணா உருவத்தாய் அப்படின்னு கம்பன் ராமனை சொல்லுவான். அப்போ இந்த உரையினுடைய பெருமையை வார்த்தைகளில் சொல்ல முடியுமோ? முடியாது. வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி, நன்றி. சிறப்பான ஒரு பின்னோட்டம். இயற்கையாகவே நீங்க எல்லாருமே ரொம்ப ஆழமான கம்பராமான ஞானத்தை பெற்றவர்கள் நீங்கெல்லாம். இதெல்லாம் வந்து நீங்கெல்லாம் ஒரு 40 ஆண்டுகள் கல்லூரியில பணிபுரிந்து அவ்வளவு பாடம் எடுத்து கற்று கற்பித்து அப்படி புலமை பெற்ற நீங்க. அதனாலதான் இவ்வளவு சிறப்பா இருக்குது. அருமை, அருமை. அடுத்தாக பாரதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பாரதி அம்மா.
அனைவருக்கும் வணக்கம் ஐயா. என்ன பேசுறது தெரியல. ஏன்னா, அம்மாவுடைய உரை அருமை. கம்பனில் ஆழமாக மூழ்கி முத்தெடுத்தவர் என்றே சொல்லலாம். எனக்கு தமிழ்த்தாய் தந்த அன்னை என்றே நான் அம்மாவ சொல்லுவேன். அந்த வகையில அம்மாவுடைய உரைக்கு மற்றவர்கள் அளித்த அறிவிற் சிறந்த பெரியோர்கள் அளித்த அத்தனை பின்னூட்டங்களுமே அவையும் ஒரு உரையாகத்தான் இருந்தது. அப்ப கம்பன்ல எந்த அளவுக்கு மூழ்கியிருந்தா இவர்கள் அந்த பின்னோட்டத்தையே இவ்வளவு அருமையாக வழங்குகிறார்களே, அப்படி என்றால் கம்பனில் இவர்கள் எல்லாம் பேசினால் அதையெல்லாம் நான் இந்த பின்னூட்டத்தை ரொம்ப ஆழமாக கேட்டேன். அம்மா பேசும்போது கூட நான் 1, 2 வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த பின்னூட்டம் கேட்கும்போது அம்மா ஏற்கனவே கம்பன்ல மூழ்கினவங்க. ஏன்னா நிறைய தலைப்புகளை அம்மா கம்பன்ல பேசியிருக்காங்க. எனக்கு அம்மாவால தான் கம்பராமாயணத்துல எனக்கே ஒரு ஈடுபாடு. கம்பனே பார்க்கடலை கொஞ்சம் தான் முகர்ந்திருக்கிறாருன்னா, நான்லாம் இப்பதான் கரையை அப்படியே தண்ணியில வைக்கலாமா வேண்டாவான்ற நிலையிலேயே இருக்கேன். ஒரு கம்பராமாயணத்தை படிப்பதற்கான ஒரு தூண்டுகோலாக எனக்கு அம்மா தான் இருக்காங்க. அந்த வகையில எனைத்தானும் என்ன எவ்வளோ கேட்டாலும் அத்தனையும் ஒரு பெருமைதான். அந்த வகையில இன்றைய உரை எனக்கு மிக மிக ரொம்ப பிடித்திருந்தது. நாமும் கம்பனில் பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டியது. அது மட்டும் இல்ல, நிரம்பிய சான்றோர் பெருமக்கள் இந்த அவையில் வீற்றிருக்கின்றீர்கள். அதனால இந்த அவைக்கு தினமும் நாம வந்தோம்னா நாமும் கொஞ்சம் கம்பன்ல கத்துக்கலாம். இலக்கிய சுவையெல்லாம் நாம் பருகலாம். ஒவ்வொரு இலக்கியத்தையும் இதை உண்மையா சொல்ல போனா, இந்த கம்பனில் குறிப்பறிதல் என்ற ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு முனைவர் பட்ட ஆய்வு என்றே நினைத்து கொள்ளலாம். ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு ஒருவர் 5, 6 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனா அம்மா அரை மணி நேரத்தில் அதை முழுவதுமாக படித்து நமக்கு இன்றைக்கு மட்டுமல்ல, பாகம் 2ஆகவும் கொடுக்க இருக்கின்றார், 3ஆகவும் கொடுப்பார். அத்துணை அளவுக்கு அவர் அந்த கம்பனியில் ஆழமாக படித்திருக்கின்றார் என்றே சொல்லலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, நன்றி. உண்மைதான். நம்ம தளத்துல இப்போ கம்பராமாயணத்தெல்லாம் நிறைய எடுத்து பேசுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த தளத்துக்கு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே கேட்டதில்லை. ரொம்ப அன்னைக்கு எல்லாரும் பேசி பேசி தினமும் அது சார்ந்த நிறைய செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இவாஞ்சலி மனோகரநாத் ஐயாவா இருக்கட்டும், இசராஜா ஐயாவா இருக்கட்டும், ஜின்னா ஐயாவா இருக்கட்டும், எல்லாருமே பானுமதி அம்மாவும் எல்லாருமே இதை நிறைய பேச பேச நிறைய செய்திகள் கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமும் வியப்பாவும் இருக்கு. ரொம்ப ஐயா, நல்லா ஒரே இருக்கு. ஒரு நிமிடம். எத்ராஜ் ஐயாவுடைய கவிதைக்கு நானும் ரசிகை என்றே சொல்லலாம். அவர் ஒவ்வொருவருக்கும் பின்னூட்டத்தையே அவராக வழங்குவார். அந்த அளவுக்கு அவர் பேசுனது கூட அந்த பின்னூட்டம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒவ்வொரு ஆளுமைகளுமே இதுல ஆழமாக கற்றறிந்து நமக்கு அதை கொடுக்கிறார்கள் என்றே நாம் கருத வேண்டும். இந்த அவைக்கு தினமும் வர வேண்டும். இன்றைக்கு நானும் ஒரு 2, 3 பேருக்கு இந்த லிங்கை நான் அனுப்புனேன்றதை இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. நன்றி. உண்மைமா, உண்மை. அதாவது நம்ம தளத்துல நிறைய சிறந்த அறிஞர்கள் இருக்காங்க. இது கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கொடுத்து வச்சிருந்தா நான் நினைக்கிறேன். உண்மையிலே நாங்க எப்படியோ சரஸ்வதி அம்மாவும் நானும் இதை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நிறைய சான்றுகள் நினைச்சா உண்மையிலே இது இயற்கையா நாங்க புண்ணியம் இதுக்குன்னு நினைக்கணும். அப்படி ரொம்ப சிறப்பா இருக்கிறது. அடுத்ததாக ஜேம்ஸ் ராஜ் ஐயா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஒன்றே உலகம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும். அருமையான ஒரு தியான வேளை. நல்லது ஒரு உரை கேட்ட ஒரு மன நிறைவு இன்றைக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அம்மையாரை பொறுத்தவரையிலே நான் நன்கு அறிவேன். கடந்த 2 ஆண்டுகளாக வேறு ஒரு இடத்திலே நாங்கள் மன்றத்தில் பேசுகின்ற பொழுது அந்த இடம் கொஞ்சம் கட்டுப்பாடு எப்படி என்றால் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே அடிக்கடி அவர்கள் எந்த உரையிலுமே அம்மையார் உரையாற்றுகின்ற பொழுது கம்பனை நினைவூட்டாமல் இருக்க மாட்டார்கள். அதுக்காக சில சமயம் கண்டனம் கூட வரும். இருந்தாலும் அதை பொருட்படுத்துவதில்லை. நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய முறையில் நான் சொல்லி ஆக வேண்டும் என்பார். ஏனென்றால் அவர்கள் கம்பனையே உண்டார்கள். கம்பனோடு அந்த செய்யுள்களிலே உறங்கினார்கள், கம்பனோடு உலாவினார்கள், கம்பனையே உடுத்துகிறார்கள். ஆகவே அவர்கள் நாட்டு ராஜாவினுடைய பெயர் ராஜபாளையம் மன்றத்திலே இருந்து கொண்டு அந்த பாட்டரசனை பற்றி அவர்கள் உரையாற்றாமல் எங்கிருந்தாலும் உரையாற்றாமல் முடியாது. இன்றைக்கு அவர்கள் சுதந்திர பறவையாக தன்னுடைய சொந்த மன்றத்திலே பேசுவதை இன்றைக்கு நான் கேட்டு மகிழ்ந்தேன். அதைத்தான் நம்முடைய கவியரசர் கூட சொல்லுவார். காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று அவர் அற்புதமாக அங்கே அவனும் கூட வர்ணிப்பான். அவனே ஒரு முறை தன்னையே
10 புறவிகளை ஓட்டுவது போல நானும் தசரதன் என்னுடைய பெயர் என்று கூட அவன் சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் கம்பனோடு மிகவும் இருந்தார். சொல்வாக்கு அனைத்தும் வாழ்வில் சுத்தமாக இருப்பதுண்டே, செல்வாக்கு என நினைத்தேன் சென்றது வாக்கு, அந்த நல்வாக்கு பட்டபாடே நாயகன் கதையாய்ந்திருக்கும் கொல்வாக்கினாலே தானே கோமகன் கதையை கேட்பீர் என்று அவர் அந்த வரலாறுகள் எல்லாம் சொன்னதை நினைத்து பார்க்கிறேன். காலத்தின் அருமை கருதி அற்புதமாக பாடினார்கள். அவர்களுடைய இகழ்வேந்தர் என்ற ஒரு வார்த்தை வள்ளுவத்திலும் வருகும். அதை இவரும் தன்னுடைய பாடல்களில் குறிப்பிடுகிறார். அதுபோல் மழலையை பொருள் என்று சொல்வார், குழந்தையை ஒரு பள்ளி. அதுவும் 63வது குரட்பாவிலை வரும். 691 எகல்வேந்தர் வரும். 724 அதுவும் வெயில் போல காயும் அன்பில் அதனை என்று எல்லாம் இருக்கும்போது 72வது குரலிலே வரும். ஆக அற்புதமாக இதெல்லாம் குறிப்பறிகளை சொல்வதற்கு காலத்தின் அருமை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. ஜேம்ஸ் ராஜா ஐயா, உண்மைக்கு சரியா சொன்னீங்க. எப்படின்னா கம்பனுடைய வரிகள் எல்லாம் எப்படி அங்க தடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல. இங்க கேட்கும்போது இந்த வரிகள் எல்லாம், அதாவது இதுல இந்த கவிதை நயம் வரி, நான் இதைத்தான் சொல்றேன். இதை எப்படி ஒருத்தங்க இதெல்லாம் பேச வேண்டாம்னு ஒரு தளத்துல தடுத்தாங்கன்னு எனக்கு கேட்கும்போது, இங்க கேட்கும்போது இதை எப்படி தடுக்கிறாங்க? அதான் கதைகள் எல்லாம் விட்டுருங்க, கம்பனுடைய வரிகளை எப்படி தடுத்தாங்கங்கிறதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இங்க கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு, இதை எப்படி ஒருத்தங்க தடுப்பாங்க அப்படின்னு ஆச்சரியம். அது ஒரு தமிழர், ஒரு தமிழ் வரிகளை எப்படி தடுத்தாங்கன்னு தான் நான் நம்முடைய அதை இன்னைக்கு ஜேம்ஸ் ராஜா ஐயா அவர்கள் ரொம்ப உணர்ந்து சொன்னாங்க. அருமை ஐயா, அருமை. நிறைவாக அசோகன் அவர்களை பின்னோட்டம் தந்து நன்றியுரை செய்து முடிக்குமாறு நண்பர்கள். நன்றி அசோகன், நன்றி நன்றி நன்றி. பாரதி, ஆமா, பாரதி அம்மா சொன்னது போல எல்லாருமே மியூட் போட்டு, அசோகன் மியூட் போட்டீங்க. பாரதி அம்மா சொன்னது போல எல்லாருமே நம்ம தளத்துக்கு நிறைய மக்களை கொண்டு வரணும். ஏன்னா நம்ம தளத்துல ஆய்வுரை மட்டும் இல்ல, அந்த ஆய்வுரைக்கு அப்புறம் வரக்கூடிய பின்னோட்டமும் ஒரு சின்ன சின்ன ஆய்வுரை மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க பார்வையில சொல்றது கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு, அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஒரே இடத்துல அவ்வளவு நிறைய செய்திகள் கிடைச்சது போல இருக்கு. அதே போல எல்லாருமே நம்ம தளத்துக்கு நிறைய மக்களை கொண்டு வரணும். ஏன்னா நீங்க, அதாவது நம்ம அதாவது யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இது அதான் என்னுடைய ஆசை. சரி, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. அம்மா விடைபெறலாமா? அனைவருக்கும் நன்றி. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றிங்க.